வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கரம் ஐயா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து, குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 121ஆம் பாகத்தில் மதமும் சடங்குகளும் பற்றிய 3வது அமர்வு. ஆதி மனிதனுடைய சிந்தனை வளரத் தொடங்கிய போது இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் ஆராயத் தொடங்குகின்றான். அதிலே 2 கற்களை உரசிக் கொண்டிருந்த போது அதிலே நெருப்பு பொறிகள் ஏற்பட்டதை பார்த்தோம். இதை தன் கோட்டத்திற்கு அறிவிக்காமல் அந்த சிறு கற்களை உள்ளங்கையில் மறைத்து வைத்துக் கொண்டு கையை தட்ட அது நெருப்பு பொறியாக மாற, இவ்விடத்தில் ஏதோ ஒரு அபூர்வ ஆற்றல் வந்துவிட்டது என்று மக்களை நம்ப வைத்து உழைக்காமல் வாழ கற்றுக்கொண்டான். இந்த கன்னிங்னஸ் சொல்லுவார்களே, நயவஞ்சகம், இதுதான் பிற்காலத்தில் மற்றவரிடத்திலிருந்து பிற நாட்டிலிருந்து உன்னை காப்பாற்றுகின்றேன், இவ்வளவு வரி கட்டு என்று அரசியல் அமைப்பாகவும், இந்த பொருள் உங்களுக்காக விலை குறைவாக தருகிறேன், அல்லது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் என்றெல்லாம் வியாபார தந்திரமாகவும், எனக்கு தட்சிணை தந்தால் கடவுளிடத்தில் உனக்காக பிரார்த்தனை செய்கிறேன் என்று வழிபாட்டு முறையிலேயும் 3 வகையாக உலகத்திலே உழைக்காமல் சம்பாதிக்க கற்றுக்கொண்டார்கள். இது யாராவது நம்மை வற்புறுத்துகிறாரா சொன்னா கிடையாது. நாம விரும்பி இவற்றையெல்லாம் நாம் வந்து தருகின்றோம். நாட்டு பற்று என்ற பெயர்ல எவ்வளவு வரி விதித்தாலும் வேறு வழியின்றி கட்டிவிடுகின்றோம். அதே போல பொருட்கள் இன்றி வாழ முடியாது என்ற ஒரு மயக்கத்திலே என்ன விலை விற்றாலும் பொருளை வாங்கிக் கொள்கிறோம். அதே போல கடவுள் வழிபாடு என்ற முறையை யார் எதை சொன்னாலும் அதற்காக கடன் வாங்கியாவது செலவு செய்வதற்கும் தயாராக இருக்கிறோம். இப்படி 3 வகையிலேயும் நமக்கு பாதுகாப்பு என்ற பெயரிலே, வசதி என்ற பெயரிலே உழைத்து ஈட்டிய பொருளை உழைக்காமலே சிலர் பெற்று விடுகிறார்கள். இதுல மிக பெரும், அதாவது செலவில்லாத ஒரு வரவு. அரசாங்கம் வரி வாங்கினா செலவு பண்ணுவாங்க. வியாபாரி உற்பத்தி செய்த பொருள் மீது லாபம் வச்சிருக்கிறான். ஆனா இந்த மத நம்பிக்கையில் ஏதாவது செலவு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா செலவே கிடையாது, வரவு மட்டுமே. மறைபொருளாக உள்ள இறைவனை வைத்து இங்கு ஒரு பெரும் வியாபாரம் உலக அளவிலே கொடி கட்டி பறக்கிறது. சரித்திரத்தை திருப்பி பார்க்காதனாலும், கடவுளை அனுபவத்தில் உணரக்கூடிய வாய்ப்பு இல்லாததனாலும், ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டுவதை போல கடவுள் நம்பிக்கை என்ற பெயரிலே ஒரு வியாபாரம். பொருளுக்காக இவற்றை விளக்க வந்த வாடகை பேச்சாளர்கள்
ஆன்மீக பேச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா இலவசமாக யாரும் உரையாற்றியதாக செய்திகள் இருப்பது இல்லை. பெரும்பாலும் ஒரு தொகை வசூலிக்கிறாங்க. அப்போ அந்த பணத்தை முன்வைக்கின்ற போது என்ன கருத்தை சொன்னால் மக்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுமோ அந்த வகையிலே கருத்துக்களை தீர்த்து பேசுகின்ற போது அது ஒரு பொழுதுபோக்காக இருக்குமே தவிர சிந்தனையை தூண்டுகின்ற வகையிலே அமைவது இல்லை. எத்தனையோ பட்டிமன்றங்கள், டிபேட்ஸ், விவாதங்கள், இதெல்லாம் ஏதாவது நமக்கு வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய கருத்துக்கள் இருக்கின்றனவான்னு பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. வெறும் வேடிக்கை பேச்சு, நகைச்சுவை பேச்சு மட்டும்தான் இருக்கும். எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே உண்மையான குருவை நாடினால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் பொதுமக்களின் அறியாமையே ஒரு சிலருக்கு மட்டுமே லாபமாகிறது. செல்வாக்கு, அந்தஸ்து, அதிகாரம் எல்லாம் கிடைக்கின்றன. இதை பார்த்து இன்னொரு கடவுளை சிருஷ்டிக்கிறான். இப்படி அரசியல் கட்சிகள் போல மதங்களும் உடைந்து 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 பல்வேறாக பிரிவுபட்டிருக்கின்றன. ஆனால் ஏற்கனவே நாம் பகிர்ந்து கொண்டதை போல சமயம் என்ற சொல்தான் உண்மையான ஆன்மீகத்தை சார்ந்தது. ஆதி நிலைக்கு சமமாக நாம் எப்படி பக்குவம் அடைவது, உயர்வது என்ற வகையிலே கருத்துக்களை விளக்கி சொல்வது இயம்புதல். அப்ப இறைவனுக்கு சமமான நிலையிலே நம்மை நாம் ஆத்ம ரீதியாக வைத்துக் கொள்வது எப்படி? சம இயம் சமயம். இதுல வழிபாட்டு முறைகளிலே கூட மிக அற்புதமான கருத்துக்களை உள்வைத்துத்தான் வழிபாட்டு முறைகளே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றன. நீங்க இந்து சமயத்தில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஆலய வழிபாடு தானே பிரதானமாக அமைந்திருக்கிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த மகா வாக்கியம் எந்த காலத்திலும் பொய்த்து போவது இல்லை. அதுக்கு மாற்று கருத்தும் கிடையாது. ஏனென்றால் குழந்தைகள் இருக்கிறாங்க, அவர்களிடத்திலே சுத்தவெளியை பற்றியோ கர்மாவை பற்றியோ விளக்கி சொல்ல முடியாது. அப்ப அந்த அறியாத வயதில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். நமக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆற்றல் இருக்கிறது. இந்த உலகத்தை பார்க்கின்ற போது வானில் சஞ்சரிக்கின்ற சூரியன், சூரியனை மையமாக வைத்து இயங்குகின்ற இந்த பூமி, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், இவற்றெல்லாம் இயக்குகின்ற சூத்திரதாரி யார்? நமக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருக்கிறது அல்லவா என்ற ஒரு நம்பிக்கையை குழந்தைகளுக்கு ஏற்படுத்துவது. அதே போல சிந்திக்க முடியாதவர்கள் இருக்கிறாங்க. மனித வடிவத்தில் இருக்கக்கூடியவர்கள், இன்னசென்ட்னு கூட சொல்லலாம், அப்பாவிகள், சிந்திக்கும் திறம் ஆற்றவர்கள், அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதுதான் வழி. மீதமுள்ளவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான் சற்று ஆபத்தானவர்கள். ஏனென்றால் எதை சொல்லி எதை செய்யலாம். இப்போ திருப்பதி போயிட்டு வருவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் திருப்பதி போக ஆரம்பிச்சதிலிருந்து செல்வம் கொழிக்கிறது, அதெல்லாம் மாசம் மாசம் போயே தருவேன் என்றெல்லாம் பெருமை பேசுவதை நாம் பார்க்கலாம். எப்படி பணம் வருது? அந்த வழியை சொல்லுங்க. இது இறைவன் தந்ததா அல்லது நீங்களாகவே திட்டமிட்டு கொள்ளையடித்ததா?
கண்ணதாசன் இவருக்காகவே ஒரு அருமையான வரிகளை சொல்லி வைத்தார். ஆண்டவன் தந்தது ஓரளவு, இங்கே அவனவன் திருடியது எவ்வளவு என்று ஒரு பாடலில் 2 வரிகள் வரும். இப்படி இவர்கள் வியாபாரத்தில், அதிகாரத்தில் தர்மத்திற்கு முரண்பட்டு சம்பாதிக்கின்ற பணத்துக்கு திருப்பதி பகவானின் தெய்வ கடாட்சம் கிடைத்ததாக முலாம் பூசுவார்கள். இந்த வேலை நிறைய பேர் செய்வாங்க. பணக்காரர்கள் பல பேர் இந்த வேலையை செய்வார்கள். ஏனென்றால் தர்மத்தின் பலம் என்ன? நல்லதை செய்தால், நல்லபடி சம்பாதித்தால், நான் இப்படித்தான் பொருள் ஈட்டினேன் என்பதை மேடையில பேச முடியும். தர்மத்திற்கு முரணாக கொள்ளை லாபம் வைத்தோ, லஞ்சம் ஊழல் செய்தோ சம்பாதித்தால், நான் இப்படித்தான் சம்பாதித்தேன் என்று மேடையில பேச முடியுமா? சொல்லுங்க. அப்ப தர்மத்தின் பலம் என்ன? உண்மையை தைரியமாக உறக்க பேசலாம். ஆனால் அதர்மத்தில் சம்பாதித்தவன் மேடையில பேச முடியாது. அவன் தர்மத்தின் சாயல தான் பூசணும். இப்படி அதர்மத்தில் வருகின்ற பொருளை எப்படி பிளாக் மணியை ஒயிட் மணி ஆக்குறாங்களோ, அது போல தர்மத்தின் முலாம் பூசுவதற்காக தெய்வ கடாட்சம் என்ற வார்த்தையை பயன்படுத்திக் கொள்வார்கள். இவங்கள் ஆபத்தானவர்கள். மற்ற வளங்களை சுரண்டி பிழைக்கின்ற கயவர்கள். இதுக்கும் கடவுளை பயன்படுத்திக்குவாங்க. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆலய வழிபாடு எப்படி நமக்கு பயன் தரும்? உண்மையிலேயே இறைவனை வணங்கினால் செல்வம் சேருமா? இல்லை பதவி உயர்வு கிடைக்குமா? இல்லை ஏதாவது வம்பு வழக்கு தீர்ந்து போகுமா? இல்லை தோல்வி வெற்றியாக மாறிவிடுமா என்று சொன்னால் ஒன்றுமே நடக்காது. எல்லாமே அவரவர் கர்ம வினைப்படி வெளிப்படக்கூடியவையே தவிர இறைவன் யாருக்கும் எதையும் கொடுப்பதில்லை. கண்ணதாசன் அழகா சொல்வார், கோழிக்குள் முட்டை வைத்து, முட்டைக்குள் கோழி வைத்து, வாழைக்கும் கன்று வைத்தான் ஒருவன், அந்த ஏழையின் பேர் உலகில் இறைவன். அவன்கிட்ட என்ன இருக்க கொடுக்கறதுக்கு? அவனை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கிறான். இந்தியர்கள் கேட்டா பணமாகவும், அமெரிக்கர்கள் கேட்டா டாலராகவும், ஜப்பான்ல கேட்டா எண்ணாகவும் கொடுக்கறதுக்கு அவன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனவே இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கடவுளும் கர்மாவும் 2 ரகசிய அர்த்தங்கள். பரவலா பயன்படுத்துறாங்க வார்த்தைகளை. கர்மா கர்மாம்பாங்க, கடவுள் கடவுளும்பாங்க. இல்லைன்னு மறுப்பவனுக்கும் தெரியாது, உண்டு என்று ஏற்றவனுக்கும் தெரியாது. கர்மா சொல் அளவிலே பயன்படுத்துவார்களே தவிர கர்மா என்ற சொல்லுக்கு உட்பொருள் தெரியாது. இந்த 2க்கும் விளக்கம் தெரியாமல் ஒழுக்கம் வராது, அறம் இருக்காது, வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தீராது. இதுதான் யதார்த்தமான உண்மை. நமக்கு ஏற்பு இருக்கிறதோ இல்லையோ, இதுதான் நடந்து கொண்டிருக்கின்ற யதார்த்தம். இந்த அனுபவங்களை முன்வைத்து உண்மையான மகான்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? பகவத்கீதை படிங்க, பைபிளை படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம், திருக்குறள் படிக்கலாம். இதெல்லாம் புரியுது கஷ்டமா? எளிமையா இன்றைய உலகத்திற்கு தகுந்தாற் போல வேதத்தை மகிழ்ச்சி தந்த அற்புதமான ஒரு எளிய தத்துவம் வேதாத்திரியம். இதை புரிந்து ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. கொஞ்சம் தினசரி நேரம் ஒதுக்கி ஏதோ ஒரு கருத்தை சிந்தித்தால் போதும், கால ஓட்டத்தில் எல்லாமே தெளிவாகி போகும். நூற்றாண்டுகளாக படித்த வேதங்களுக்கு பொருள் தெரியாம தவிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஒரு சிலர் அதை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்ல? அப்ப நமக்காக தினசரி ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி
ஏன் வேதத்திலத்தை படிக்கக்கூடாது? நமக்காகத்தானே. இந்த திருட்டு உலகத்தில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால் வேதாத்திரியம் ஒன்றுதான் நமக்கு கை கொடுக்கும். இதை புரிந்து கொண்டு விட்டால் திருக்குறளும் புரியும், திருக்குறானும் புரியும், பைபிளும் புரியும், பகவத்கீதையும் புரியும். வேதத்திரியம் புரியவில்லை என்றால் எதுவும் புரியாது. எனவே இந்த ஆலய வழிபாட்டில் என்னெல்லாம் கருத்துக்கள் இருக்கின்றன? யாரோ அரசுவாதியா கோவில் கட்டி வச்சாங்க, இல்ல திருடர்களும் கொள்ளைக்காரர்களும் கோவில் கட்டினாங்க. இல்ல, ஞானிகள் தான் முன்னெடுத்தார்கள். கோவில் என்ற ஒரு வழிபாட்டு ஸ்தலத்தை ஏற்படுத்தியவர்கள் ஞானிகள் தான். எதற்காக? இந்த மனதை சாந்தப்படுத்தினால் தீய எண்ணங்கள் வலுவிழந்து போகும், தீய எண்ணங்கள் தோன்றாது. இந்த மனதை நமக்கு அப்பாற்பட்ட சக்தி இருக்கிறது, அதுக்கு பயந்து வாழ வேண்டும் என்ற ஒரு பயபக்தி ஏற்படுத்தி விட்டால் தீயவற்றை செய்ய மாட்டார்கள். இப்படி ஒரு நன்மையை முன்வைத்து நம்முடைய ஆசையை சொல்லி பயமுறுத்தியும், ஆசையை காட்டி வசப்படுத்தியும், நம்முடைய துன்பங்களை காட்டி பயமுறுத்தியும், இந்த ரெண்டுக்கும் விளைவு தரக்கூடிய ஆற்றல் இறைநிலை. செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கமைப்பு என்று சொல்லி சமுதாயத்தை அறவழியில் வாழச் செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட அற்புதமான ஸ்தலங்களே வழிபாட்டு ஸ்தலங்கள். இது ஏதோ ஒரு நாள் போனா போதுமா? இல்லை எங்கேயோ ஒரு கோவிலுக்கு தான் சக்தி அதிகம், அங்க போய்தான் வழிபட வேண்டும் என்றால் விதி உண்டா? எங்கே போனாலும் நம்முடைய மன பக்குவம் தான் முக்கியம். ஒரு முறை என்னுடைய நண்பர் நம்முடைய மார்க்கத்தில் இருந்தார், பிறகு வேறொரு அமைப்புக்கு போயிட்டார். ஒரு முறை சந்தித்த போது இதை விட ரொம்ப பிரமாதமா இருக்குது, மனோலக்களை விட அது ரொம்ப நல்லா இருக்கு, நாங்கள் எல்லாம் ஒரு குழுவாக ரிஷிகேஷ் கைலாசம் தவம் பண்ணுறதுக்காக அங்கே போகிறோம் அப்படின்னாரு. நான் கேட்டேன், எவ்வளவு செலவாகும் அப்படின்னு. 25,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. சரி, 25,000 ரூபாய் செலவு பண்ணி ரிஷிகேஷ் கைலாசம் போய் நீங்க தவம் பண்ண போறீங்க, ரொம்ப நல்லதுதான். எனக்கு ஒரு சந்தேகம், என்னன்னாரு, இப்ப அங்க இந்த மனதை எடுத்துக்கிட்டு தான் நாங்க போறோம். இந்த ரயில்வே ஸ்டேஷன் கொலாக் ரூம்னு வச்சிருப்பாங்க, பாதுகாப்பு அறைன்னு வச்சிருப்பாங்க. அதுல நம்ம பொருட்கள் எல்லாம் பேட்டி படுக்கையெல்லாம் வச்சிட்டோம்னாக்க பாதுகாப்பா வச்சுப்பாங்க. அது மாதிரி கோவையிலிருந்து பயணம் தொடங்குகின்ற போதே இந்த மனசை கலட்டி ஒரு பாதுகாப்பு அறையில வச்சுட்டு நாம மட்டும் ரிஷிகேஷ் கைலாசம் போறதா இருந்தா தவம் ரொம்ப அருமையா வரும், சந்தேகமே கிடையாது. அப்படி வசதி இருக்கா? யோசிச்சார். இல்லதானே? சரி, இப்ப அங்க உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல என்ன செஞ்சிருப்பாங்க? பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போயிட்டாங்களா, ஒரு அகலை பண்ணுவானே, எப்படி சமாளிப்பாங்க ஒத்தையாளா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த தவத்துக்கு என்ன பேருன்னு கேட்டேன். எப்படி யோசிச்சார்? சந்தை கடையில் உட்கார்ந்துகிட்டு அந்த ஓசையை மறந்து தவம் செய்தால் அதுதான் சாமர்த்தியம். சந்தை கடையில் இருக்கிறோம், எந்த ஓசையும் கேட்காதது அளவுக்கு நாம் மனம் விலகி போய்விட்டோம் என்று சொன்னால் அது தவம். நீங்க ரிஷிகேஷில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வீட்டுல என்ன நடந்திருக்கும் யோசிச்சீங்கன்னா அது தவம் அல்ல. சோ இது எங்கே போய் பெற முடியும் சொல்லுங்க? மனம் தனக்குத்தானே செய்ய வேண்டிய வைத்தியம் எது?
தவம் என்பது மனம் தன்னில் தன்னை தேடுகின்ற முயற்சி. இது எங்கேயும் போய் நம்ம பண்ண முடியாது, நம்மை விட்டு பிரிக்க முடியாது. யார் என்ற கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? யார் என்ற கேள்விக்கு நான் இரண்டு உருவமா? மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? கண்ணதாசன் பாட்டு. மனது வேறு மனிதன் வேறு ஆக முடியுமா? தன் மதி மயங்கி இன்னொருவோடு வாழ முடியுமா? சாத்தியம் இல்லை. மனசை பிரிக்க முடியாது இல்லையா? அப்ப மனதை பக்குவப்படுத்தினால் அல்லாது தவம் வராது. என்ன, அங்க ஒரு அலைக்களம் இருக்கு. ரிஷிகேஷ் கைலாஸ் மட்டும் இல்லை, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலிலே கூட ஆற்றல் களம் இருக்கு. இதெல்லாம் காலங்காலம் சொல்லி வச்சுட்டாங்க. அங்க ஏதோ பெரிய அபரிமித சக்தி இருக்குது, அந்த கோவில் பிரசித்தி பெற்ற கோவில், இது பிரசித்தி பெற்ற கோவில், அது பாடஸ்தலம் பெற்ற கோவில், அப்படி என்னன்னோ சொல்லி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். எங்கெல்லாம் பூஜை புனஸ்காரங்கள் முறையாக செய்யப்படுகின்றனவோ அங்கெல்லாம் ஆற்றல் களம் இருக்கும். எங்கெல்லாம் சிற்பக்கலை ஓங்கி இருக்கின்றனவோ அந்த சிற்பங்கள் உள்ள இடத்துல எல்லாம் ஆற்றல் களம் நிறைந்திருக்கும். கோவிலின் வாசலிலிருந்து கருவறை வரைக்கும் ஆற்றல் இருக்கும். கருவறை மட்டும் ஆற்றல் கிடையாது, கோவில் வாசலிலே ஆற்றல் இருக்கு. யார் உணர முடியும்? அப்போ யார் தவத்தில் ஆழ்ந்து போகக்கூடிய பக்குவத்தை பெறுகிறார்களோ அவர்களே கோவிலில் இருக்கின்ற ஆற்றலை உணரவும் முடியும், தன் வயப்படுத்த முடியும். மற்றவங்கள சுத்திட்டு வரத்தான் முடியும், சுத்தி வரத்தான் முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த மனம் நுழுகினால்தான் அந்த நுண்ணிய அலைகளோடு கலப்புறும் ஈர்க்கும். மனம் நுணுகவில்லை என்று சொன்னால் அந்த நுண்ணிய அலைகளோடு இணைய முடியாது. எப்படி? இந்த இப்ப எல்லாமே ஐக்ளவுடு, என்ன சொல்லுவோம், கூகுள் டிரைவ் எல்லாம் வந்துருச்சு. நமக்குன்னு வச்சுக்கிட்டா பென் டிரைவ், மெமரி கார்டு வச்சுக்கிறோம். ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் இந்த ரெக்கார்ட் பிளேயர்னு ஒன்று இருக்கும், இசைத்தட்டு. அதுல 3 வகையான இசைத்தட்டு உண்டு. சிங்கிள் பிளே, லாங் பிளே, எக்ஸ்ட்ரா லாங் பிளே, இது பிளே, இன்னொன்று வந்து ஒன்று பேர் இருக்காது. அது 3 வகை இருக்கும். இந்த சிங்கிள் பிளே வந்து 78 RPMல ஓடும் வேகமாக. இதுக்கு அடுத்தது வந்து 2 பாட்டு இருக்கும் ஒரு பக்கத்துல, அது 45 RPMல ஓடும். இந்த லாங் பிளேன்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டு வந்து பெருசா இருக்கும், ஒரு பக்கத்துக்கு 6 பாட்டு ஓடும். ஸ்பீடு வந்து 33 RPM. 28, 45, 33 RPM. இதுல 33 RPM உள்ள ரெக்கார்டை நீங்க 45 RPMல சற்று வேகமாக இயக்கினீங்கன்னு சொன்னா பாட்டே புரியாது, கிச்சு 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 கிச்சுன்னு ஓடிடும். இந்த 45 33 இறக்கினீங்க வச்சுக்கோங்க, அப்படி போகும், அதுவும் புரியாது. அப்ப என்ன அர்த்தம்? எந்த அலைவரிசையில் எதை நாம் பதிகின்றோமோ அதே அலைவரிசையில் தான் அது திரும்ப பிரதிபலிக்கும், ரீப்ளே ஆகும். அப்போ கோவில்களிலே எந்த அலைக்களம் அங்கே ஸ்தாபிக்கப்படுகிறதோ அந்த அலைக்களத்தோடு நாம் இணைந்தால்தான் கோவில் வணங்குவதிலே நமக்கு சக்தி கிடைக்கும். இல்லை என்றால் பணச்செலவு மட்டும்தான் இருக்கும், ஒரு பைசாவுக்கு பிரயோஜனமாகாது. இப்போ எங்க போகணும்? ஆலயம் தொழுவதற்கு முன்பே ஆன்மாவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், பரமாத்மாவை பற்றி தெரிந்திருக்க வேண்டும். இந்த ஆத்மாவும் பரமாத்மாவும் லயிப்பதே ஆலயம்
என்ற அர்த்தம் புரிஞ்சிருக்கணும். இதற்கான ஒரு பயிலரங்கம் ஆலயம். இந்த மனசு அவ்வளவு சீக்கிரம் நிற்காது. கொஞ்சம் நின்று பழகுவதற்காக அதற்கான ஆற்றல் களத்தை உருவாக்கி அதை கோவில் வழிபாட்டு ஸ்தலம் என்று நம்முடைய முன்னோர்கள் அமைத்திருக்கின்றார்கள். டெம்பிள்ஸ் ஆர் எனர்ஜி பேங்க்ஸ். இப்ப இந்த நுட்பத்தை தெரிவது எப்படி? தவம் பழகியிருக்கணும். தவம் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? குருக்கள் சொல்லி தரணும். அதுக்காகத்தான் குருக்களே நெற்றியிலே திருநீரோ குங்குமமோ இட்டு விடுவார்கள். இதான் சம்பிரதாயம். இந்த கையில தூக்கி போடுறதெல்லாம் பின்னாடி வந்த வியாபாரத்தனம். அப்ப குருக்கள் ஏன் நெற்றியில குங்குமிட்டு விடுறாங்க அப்படின்னா, இந்த இடத்தை தூண்டி விட வேண்டும். அப்பதான் நீ தெய்வத்தை அறியலாம் என்ற கருத்தை உள்ளடக்கி தான் அந்த வழிபாட்டு முறையிலே எல்லாம் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வடிவத்திற்கும் ஒரு உட்பொருள் உண்டு. அதாவது மற்ற மதங்களை விட இந்து சமயம் மிக புராதனமானது. முதல் இதுதான் உலகத்தில் தோன்றியது. அதுக்கு பேர் கூட இந்து சமயம் என்ற பேர் கிடையாதுங்க. ஒரு பேரும் கிடையாது. சனாதன தர்மம்னு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பேர் வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான். அதுக்கு எந்த மத சாயமும் கிடையாது. அதே போல இறை தத்துவத்தை உணர்ந்து அதற்கான வழிபாட்டு முறைகளை வகுத்ததும் இந்து சமயத்துலதான். ஒரு சாதாரண மனிதனை எப்படி ஞானி ஆக்குவது என்ற வழிவகை அனைத்தும் இங்கதான் இருக்கு. மற்ற மதங்களை விட இங்குதான் விரிவான செயல் திட்டத்தோடு இருக்கு. அதெல்லாம் உருவான காலம் ஞானிகள் வாழ்ந்த காலம். வியாபாரத்தனம் இல்லாத, எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்று சமுதாயத்திற்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்ட புனித ஆத்மாக்கள் அந்த காலம். அவர்களுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இன்று வரைக்கும் அதுதான் நடக்குது. அதனால் அந்த புனிதத்துவம், சாங்டிட்டி, ஆலய வழிபாட்டில் உள்ள தெய்வீகம், புனிதத்துவம் எல்லாம் மறைந்து போய் வெறும் சடங்கு சம்பிரதாயங்களில தான் நிக்குது. இப்போ இதுல என்ன பயஞ்சிருக்கும்? கண்ணாசிராம் அழகா ஒரு பாடல 2 இடத்துல சொல்றார். பாடலின் துவக்கத்திலே ஒரு 4 வரிகள். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள்லாம் மறந்த போது. இவன் கடவுளையே மறந்துட்டான். அப்புறம் தேர் இழுத்து என்ன, திருவிழா நடத்தி என்ன, என்ன பிரயோஜனம், என்ன புண்ணியம்? தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வத்தையே மனிதர்கள்லாம் மறந்த போது. ஒரு பயனும் இல்லை. அதே பாடலின் இறுதி 4 வரிகள் சொல்றார். தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்களாம் மாறும் போது. அற்புதமான வரிகள். இது அர்த்தமற்றது. தெய்வத்தை மறந்து கொண்டாடுகின்ற விழாக்கள் அர்த்தமற்றவை. தெய்வத்தை அறிகின்ற போது அது அவசியமற்றவை. தேர் ஏது, சிலை ஏது, திருநாள் ஏது, தெய்வம் போல் மனிதர்களாம் மாறும் போது. அப்போ அது அர்த்தமற்றது, இது அவசியமற்றது. 2 வகையிலேயும் தேர் திருவிழா தவிர்த்தல் என்று தீர்ப்பெழுதி விட்டார் மகர்ஷி அவர்கள். ஆனா ஆலயத்தை ஒழித்தல் சொல்ல, தேர் திருவிழாவை தவிர்த்தல் மட்டும்தான் சொல்லியிருக்கார். ஆலயம் எப்பவும் தேவை என்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் சிறுவர்கள், குழந்தைகள், அறிவிலே சிந்தனையிலே பின்தங்கியவர்கள், இவர்களுக்காக ஆலய வழிபாடு நிச்சயமாக அவசியம். சரி, மற்றவங்களுக்கு, நமக்கு
நமக்கும் அவசியம். எப்படி? எளிதில் மனதை லயப்படுத்தக்கூடிய ஆற்றல் களம் அங்கு இருக்கு. இந்த கோவிலை 3 வகையாக பிரிக்கலாம். எல்லா கோவில்களையும் 3 படித்தளங்களிலே பிரித்து விடலாம். நம்பர் 1, முதல் தரமான திருக்கோவில்கள். சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள் அனைத்தும் முதல் தரமானவை. இந்த திருத்தலங்களுக்கு குடமுழுக்கு, கும்பாபிஷேகம் எதுவும் தேவையில்லை. ஏனென்றால் ஆலயங்கள் எல்லாமே இந்த கலசங்களை மையப்படுத்தியவை. மேல கலசம் வைக்கிறாங்க பாருங்க. அந்த கலசங்கள் காஸ்மிக் எனர்ஜி, பிரபஞ்ச ஆற்றலை ஈர்த்து அங்க உள்ளே பிரம்மரந்தன் ஒரு துவாரம் இருக்கும். அது வழியாக விக்கிரகத்தின் மீது செலுத்தி விக்கிரகத்தின் அடியில் இருக்கின்ற செப்பு தகட்டிலே இருப்பாக்கும். அப்ப ஆற்றல் யுனிவர்சல் எனர்ஜி உள்ள வரும். சித்தர்கள் ஜீவசமாதி அடைந்த திருத்தலங்களோ சித்தர்களே ஆண்டனா மாதிரி அமர்ந்திருப்பாங்க. ஒரு ஸ்தலத்திலே அமர்ந்து மனதை பிரபஞ்சத்திலே இணைத்து உட்கார்ந்திருப்பாங்க. மரணத்தை கடந்தவர்கள், உணர்ச்சிகளை கடந்தவர்கள், உயிரை பிரபஞ்சத்தோடு இணைத்துக் கொண்டவர்கள், ஆற்றல் களம் வற்றாயிருப்பாக ததும்பிக் கொண்டே இருக்கும் ஜீவ சமாதி அடைந்த திருத்தலங்கள். இது முதல் தரமானவை. இரண்டாவது தரம் ஆகம விதிப்படி கட்டப்பட்ட திருத்தலங்கள். அது என்ன ஆகம விதி? எல்லாம் இந்த சொல் பயன்படுத்துறாங்க. ஆகம விதிப்படி, ஆகம விதிப்படி, ஆகம விதிப்படி. அதை கொஞ்சம் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து எங்களுக்கு காட்டினா நாங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கும் இல்லையா? இல்ல கொஞ்சம் சொல்லி காட்டிங்கன்னா நாங்களும் கொஞ்சம் காதுல கேட்டுக்கும் இல்லையா? அது என்ன ஆகம விதிப்படி மட்டும் சொல்றீங்க, விதி என்ன சொல்ல மாட்டேன்றீங்களே? சைவ ஆகமம் 224 234 ஆகமங்கள் இருக்குன்னு சைவ சித்தாந்தம் பேசுகிறது. எது ஆகமம்? 3 பிரமாணங்களை சைவ சித்தாந்தம் பேசும். காட்சி பிரமாணம், அனுமான பிரமாணம், ஆகம பிரமாணம் என்று 3 பிரமாணங்களை பேசும். அது என்ன பிரமாணம்? ஒரு உறுதி, ஒரு நம்பிக்கைன்னு வச்சுங்களேன். இப்ப காட்சி பிரமாணம் பார்க்கிறோம், எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்? எல்லா பொருட்களும் இந்த பொருள் பார்க்கிறோமே, பழுதெல்லாம் பார்வை என்று சொன்னால் பார்த்த பொருள் சரிதானே இல்லையா? அது காட்சி பிரமாணம். உடம்ப பார்த்தோம், இன்னார் அடையாளப்படுத்திக்கிறோம். அவர் இருக்காரா? இருக்காருங்க. அவர் போயிட்டாருங்க. என்னாச்சு? திடீர்னு ஹார்ட் அட்டாக் போயிட்டாரு. போன ஆனா 10 நாள் முன்னாடி நான் பார்த்தேன். ஆமா, போன வாரம் தான் போயிட்டாரு. எப்படி வித்தியாசம் கண்டுபிடிச்சிங்க? உயிர் போயிடுச்சுங்க. எப்படி போச்சு பாத்தீங்களா? எப்படி பார்க்க முடியும்? அப்ப செத்து போச்சுன்றீங்க. ஒன்றும் பண்ணல, நடக்கல, பேசல, ஒன்றும் பண்ணலையே, செத்து போயிட்டாரு. அப்ப உயிர் பார்க்கல, ஆனா உயிர் இருந்தால்தான் வாழ முடியும். உயிர் இல்லை என்றால் அந்த உடம்பு பயனாகாது. அப்போ உயிர் என்ற ஒன்று இருக்கிறது. பார்க்க முடியவில்லை என்றாலும் அதுதான் உடலாக வாழ்ந்தது. அனுமான பிரமாணம் ஏற்றுக்கொள்கிறோம். சரி, இப்போ உயிர் போன பிறகு அந்த பிணம் இருக்கிறதே, அந்த பிணம் அப்படியே இருக்குமா, சிதைந்து போகுமா? சிதைந்து போகும். ஏன் சிதையணும்? யார் சிதைப்பார்கள்? தாய் தந்தை இணைந்த போது எது கருவானது? ஏன் கருவானது? எதற்காக கருவானது? எப்படி கருவானது? ஆண் பெண் இணைந்தால் கருவாகும் என்று விஞ்ஞானம் சொல்லுது. அப்படின்ற சாந்தி முகூர்த்தத்திலே கருவாகி இருக்கணுமே.
ஏன் ஆகல? அப்ப ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஒன்று புலன்களாலோ கருவிகளாலோ கணக்குகளுக்கோ எட்டாத ஒன்று இருக்கிறது. அது எல்லாவற்றையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நமக்குள்ளும் இருக்கு அறிவாக, எங்கும் இருக்கிறது அறிவாக, கடந்தும் இருக்கிறது, அப்பாலுக்கு அப்பால் இருக்கிறது. ஆகம பிரமாணம் பார்க்கவும் இல்லை, உணர்வும் இல்லை. ஆனா அது இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. எப்படி கோமலப்படுத்திருக்கிறார்? உயிர் இருக்கு, உடம்பு இருக்கு, ஆனா கூப்பிட்டு பேச மாட்டேங்கிறார். அப்போ உயிருக்குள் உணர்கின்ற திறம் அறிவு, அறியும் திறன் உடையது அறிவு. அந்த அறிவுதான் உயிரையும் உடலையும் இணைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ உடலை பார்த்தது காட்சி பிரமாணம், உயிரை ஏற்றுக்கொண்டது அனுமான பிரமாணம். அறிவு இல்லை என்றால் எதுவும் நடக்காது என்று அசம்ஷன், பியூர்லி அசம்ஷன், ஒரு எண்ணமாக, கருத்துருவமாக, கற்பனையாக மட்டுமே ஏற்றுக்கொண்டது ஆகம பிரமாணம். இப்படி இந்த ஆகமத்தை பத்தி சொல்லுங்களேன், யாருக்கு புரியாது என்றால், இந்த ஆகமம் விதிப்படி கட்டப்பட்டது என்றால் உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். இப்ப நம்ம ரெண்டு வார்த்தையை பயன்படுத்துகின்றோம். கோவில் என்பதும் ஆலயமே, ஆலயம் என்பதும் ஆலயமே. எதுக்கு ரெண்டு வார்த்தை? இங்க திருமூலர் ரெண்டா பிரிச்சிட்டார். உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். ஊன்னா சதை, சதையால் ஆன உடம்பு ஆலயம். உள்ளம் பெரும் கோவில் எவ்வளவு பெருசு? தஞ்சை பெரிய கோயிலா? இல்ல, அதை விட பெருசு. எவ்வளவு பெருசு இருக்க முடியும்? உள் கூட்டல் அம், அணுவுக்குள் அணுவாய், உயிருக்குள் உருவாய், உடலுக்குள் உயிராய் எல்லாமாக இருப்பது உள் அம். இறைத்துகள் முதல் உயிர்த்துகள் வரை அனைத்துக்குள்ளும் அடங்கி அதை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் உள் கூட்டல் அம் உள்ளம். அந்த இறைத்துகள் தானே பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கிறது. அப்ப இயக்க மண்டலம் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருப்பது, சூழ்ந்திருப்பது அந்த காந்த களம். அதான் உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம். அதற்குள் இந்த உடலாக, நானாக, எலும்பும் சதையும் சேர்ந்த ஒரு தோற்றமாக எல்லாத்தையும் உள்ள பேக் பண்ணி, சிவபுராணம் சொல்லும், எல்லாத்தையும் மூடி, புறத்தோல் மூடி அடங்கி உடலாக தோன்றுகிறது அப்படின்ற கருத்து சிவபுராணத்துல வரும். அப்படியெல்லாம் பேக் பண்ணி ஒரு அழகான உடம்பாக இருக்குது இல்லையா? எனவே உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல். வள்ளல் பிரான் யாரு? வள்ளல் எம்ஜிஆர் பொன்மன செம்மல்னாங்க, வள்ளல் அப்படின்னாங்க. அப்புறம் பாரி வள்ளல்னாங்க, யார் யாரையோ வள்ளல் அப்படின்னாங்க. சரி, இது எதை வைத்து கணக்கு போட்டா யார் பெரிய வள்ளலாக இருக்க முடியும் என்றால், ஒரு சின்ன கணக்கு. இந்த வாழ்க்கையில கொண்டு வந்து ஒண்ணுமே இல்லை, வந்த பிறகு எல்லாம் சம்பாதிச்சதுதான், வாங்கிட்டதுதான்.
அப்போ எல்லாவற்றையும் இங்கிருந்தே நாம் பெற்றிருக்கிறோம். சரி, எவ்வளவு திருப்பி செலுத்தி இருக்கிறோம்? கடன் என்ற வார்த்தை மை என்ற இலக்கண விகுதி பெற்று கடமை என்றானது என்று மகரிஷி ஒரு விளக்கம் சொல்வார். அப்போ நம்முடைய பிறப்புக்கு தாய் தந்தை காரணம் என்றாலும் நம் வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் இந்த உலகமே சமுதாயமே ஆதாரம். படிப்பு, மருத்துவம், தொழில், வாழ்க்கை துணை, வசதிகள் எல்லாம் நாம் உற்பத்தி பண்ணல, சமுதாயம் தந்தது. அப்ப சமுதாயத்திலிருந்து நாம் எவ்வளவு பெற்றிருக்கிறோம் ஒரு கணக்கு. நாம சும்மாவா இருக்கிறோம்? நாமும் படித்தோம், உழைத்தோம், வரி கட்டணும், ஈகை செய்தோம், நான் கொடை தந்தோம். இது கொடுத்த கணக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? பேலன்ஸ் ஷீட். எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை. நம்ம மந்திரிகர் எத்தனையோ இயற்கை சீற்றங்களை பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டில். கோடிக்கணக்காக திருடிய பணம் மக்களிடத்திலிருந்து லஞ்சம் ஊழல் என்று பல கோடி, ஆயிரக்கணக்கான கோடிகள் திருடிய பணம். ஆனா எந்த அரசியல்வாதியும் எந்த இயற்கை சீற்றத்திலையும் ஒரு மனிதனுக்கு ஒரு பைசா தந்ததாக சரித்திரம் கிடையாது. அப்ப இவனை என்ன சொல்லலாம்? எடுத்தது மிக அதிகம், கொடுப்பதே இல்லை, கொடுத்ததே இல்லை என்றால் இவன் திருடன். திருடன் என்ன வச்சுட்டா போவான் இல்லையா? எடுப்பது மட்டுமே, கொடுப்பதே இல்லை, அவன் திருடன். சரி, எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு. அப்போ கடன் பட்டிருக்கிறான், கடன்காரன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் அவன் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால்? எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம். எப்படி சாத்தியம்? இறைவனின் கருணை. அப்படி யார் இருக்காங்க? கர்ணன் இல்லையா? எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் யார்? இறைவன். அப்ப மிக பெரும் வள்ளல் யார்? அவன் தான் வள்ளல் பிரான், இறைவன். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். கோபுரம் 4 மதிர்ச்சுவர் பக்கத்திலே 4 இருக்கும். கருவறைக்கு மேலேயும் கோபுரம் இருக்கும் இல்லையா? எப்படி இருந்தாலும் கோபுரங்களிலே படித்தளங்கள், நிலைப்படிகள் உண்டு. என்ன காட்டுது? கீழே மூலாதாரம், ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு உயிர் மையம், 7வது மையம் துரியம். 7 நிலை வாசல், 14, 21 இப்படி கோபுர வாசல் அமைந்திருக்கும் மேல. அப்ப வள்ளல் பிரானாருக்கு கோபுர வாசல். மூலாதாரத்திலே குடிகொண்டிருக்கின்றான் அந்த இறைவன். தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம். தெளிவாக உணர்ந்துவிட்டால், அந்த இறைவனை அனுபவத்தில் கண்டுவிட்டால் ஜீவன் சிவலிங்கம். சிவலிங்கம் என்றால் சிவத்துக்கு ஒரு அடையாளம் சிவலிங்கம். லிங்கம் என்றால் அடையாளம். சிவத்துக்கு அடையாளம் சிவலிங்கம். என்ன அடையாளம்? அதுக்கு உருவம் கிடையாது. குத்துக்கள் மாதிரி இருக்கும். குத்துக்கள் என்ன வடிவம்? வட்டமா, சதுரமா, முக்கோணமா? வடிவற்றவன். எனவே தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம்.
இந்த ஜீவாத்மாவே என்னுடைய அம்சம், சிவலிங்கம், சிவன் அடையாளம், பரமாத்மாவின் அடையாளமாக ஜீவாத்மா. கள்ள புலனைந்தும் காலாமணி விளக்கே. இந்த புலன் இருக்கே, பார்க்கிறதுல ஒரு போதை, சுவைப்பதில் ஒரு போதை, நுகர்வதில் ஒரு போதை, உறவிலே ஒரு போதை, இசையிலே ஒரு போதை. அந்த போதையிலேயே முடிந்து போகின்ற வாழ்க்கை. புலன் இன்பங்களே சாஸ்வதம் என்று வாழ்கின்ற வாழ்க்கை. 5 புலன்கள் மூலம் இன்பம் துய்ப்பதே வாழ்க்கையின் குறிக்கோள் என்று வாழ்வதும், இவற்றை பெருக்கிக் கொள்வதற்காக பல விஷயங்களை, பாடங்களை கற்றுக்கொள்வதும், நுட்பங்களை கற்றுக்கொள்வதும், அவற்றை கையாண்டு செயல் செய்வதும், பொருள் சேர்ப்பதும், பதவி அடைவதும் ஆத்ம லாபத்திற்கு பயனாகாது. ஆச்சா யாருக்காவது? அப்போ கள்ள புலன் 5, இந்த புலன் வழி வாழ்க்கை என்பது மயக்கத்தில் சிக்கிய ஒரு மாயமான். சேதி சிக்கினாலே மாயமான். சேதி மட்டுமா சிக்கினா? உலகமே மாயமான்ல சிக்கிட்டு இருக்கு. யார் வேட்டையாட முடியும்? ராமன் தான் வேட்டையாட முடியும். பரம்பொருள் தான் வேட்டையாட முடியும். அப்ப பரம்பொருள் வேட்டையாடுகின்ற போது இந்த புலன் என்ன ஆகிறது? காலாமணி விளக்கே. காலாமணி விளக்குன்னா கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். அப்ப இதுவரைக்கும் புலன் அளவிலே நம்மை ஆளுமை செய்து கொண்டிருந்த இந்த மனம் தெளிவு பெறுகின்ற போது 5 அளவுமுறை காத்து உடலையும் பாதுகாத்துக் கொள்கிறது. உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. சோ உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே. அது ஒரு டெக்னிக். இந்த உடலை பாதுகாப்பது ஒரு டெக்னிக், ஒரு டெக்னாலஜி. எதற்காக? இறைவன் எனக்குள் இருக்கின்றான். இந்த ஜீவாத்மா தன் மூலமாக பரமாத்மாவோடு லயமாவதே ஆன்ம லயம். அதுவே ஆலயம். அப்போ நமக்குள்ளேயே பேரறிவாகிய சுத்தவெளியின் பின்னம் மையத்தில் பூஜ்யமாக இருப்பாக இருக்கிறது. அந்த இருப்பின் ஆற்றல் 40 அலை வரைக்கும் விரிந்து அனுபவங்களை 14 முதல் 40 அலைகளிலே பதிந்து கொள்கிறது. இது ஜீவாத்மா. பதிய முடியாத தூய்மையான காந்த களம் 13 8 வரைக்கும் பரமாத்மா. இந்த காந்தத்திற்கு மூலம் விண் ஆற்றல் 7 முதல் 4 சக்தி களம். அந்த விண்ணுக்கு மூலம் இறை துகள் 3 to 1 பிரபஞ்சத்தை சூழ்ந்திருக்கின்ற காந்த களம். அதை சூழ்ந்திருப்பது சுத்தவெளியாகிய பூஜ்யம் பேரறிவு. இப்போ 14 வரைக்கும் ஜீவாத்மா, 13 பரமாத்மா. 14க்கும் 13க்கும் எவ்வளவு தூரம்? மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 14க்கு பக்கத்துல 13 இருக்குது. பரலோராஜ்யம் எங்கேயோ இல்லை, சமீபித்திருக்கிறது. என்ன பண்ணணும்? மனம் திரும்புங்கள். எதுக்கு? மனம் எப்பவும் திரும்புறதே கிடையாது, வெளியவே ஓடிக்கிட்டு இருக்கும். உலகத்திலே புற பொருட்களோடு புற மக்களோடு தொடர்பு கொண்டு 5 சுகங்களை தூய்த்து கொண்டு மனம் வெளியே தான் ஓடுமே தவிர உள்நோக்கி திரும்புவது இல்லை. இதுதான் இயல்பு வாழ்க்கை. அந்த கோணத்தை மாற்றி உள்ள திருப்பு. மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபித்திருக்கிறது. 14க்கு அடுத்து 13 தாப்பா.
அதான் பரமாத்மாவோட துவக்கம். அப்ப 14 இருந்து 13 2 ஒண்ணு தானே, ஜங்ஷன் பாயிண்ட் தானே. அப்ப ஆன்ம லயம் ஆலயம். ஆன்ம லயம், லயம் என்றால் இணைதல், ஒன்றுபடுதல். அப்ப ஆலயம் என்பது புறத்தே இருப்பதா அகத்தே இருப்பதா? ஆன்ம லயம் என்பது அகத்தே நிகழ்வது அன்று புறத்தே அல்ல. பிறகு ஏன் அதற்கும் ஆலயம் என்றே பேர் வச்சாங்க? இதற்கான ஒரு பயிலரங்கம், ஒரு பயிற்சி கூடம், ஒரு அலைக்களம். அதனால் அதற்கும் அதே பெயர். உள்ளம் பெருங்கோவில், ஊனுடம்பு ஆலயம். அதே போல் புறத்தே உள்ளது பயிற்சி கூடம், இந்த ஆலயம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள், எவ்வளவு அற்புதமான தத்துவங்கள் இல்லையா? சரி, இந்த ஆலயத்தை உருவாக்கியதன் நோக்கம் என்ன? மனம் திரும்ப வேண்டும். 14க்கு வெளியே ஓடுகின்ற மனதை உள்ள 13க்கு கீழே திருப்பணும். அதற்கான ஒரு சாந்தத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு அலைக்களம் உருவாக்கி வைக்கப்பட்ட இடங்களே கோயில். கோ என்றால் அரசன், ஆட்சி, அரசு, அறிவு. ஆள்வது அறிவு தானே. கோ என்றால் அறிவு. கோயில் என்றால் அறிவு இருக்கின்ற இடம். எங்க? கர்ப்பகிரகத்திலையா? உடைத்த கல்லில் ஒன்று கோவில், ஒன்று வாசல். உடைத்த கல்லில் ஒன்று தெய்வம், ஒன்று கோவில், ஒன்று வாசல். இறைவன் படைப்பில் எல்லாம் ஒன்றே, எல்லாம் கோயில் தான். இது சிற்பமாக வடிக்க முடியல, அதனால் கோவில் சுவராக இருக்கிறது. இது பெரிய நேரமா கல்லா இருக்குது, படிக்கல்லா கிடக்குது. அப்போ உடைத்த ஓசை உள்ள கல்லை நீர் உடைத்து இரண்டாய் செய்துமே, பூசனைக்கு வைத்த கல்லில் பூவும் நீரும் சாத்திரீர், வாசலில் பதித்த கல்லை மழுங்கவே மிதிக்கிறீர், ஈசனுக்கு உகந்த கல்லு எந்த கல்லு சொல்லுமே. நாத்தியம் யார் கண்டுபிடிச்சாங்க? பெரியாரா? சித்தர்கள் எல்லோரும் நாத்திகர்களே. நூற்றாண்டுகளுக்கு, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த அத்தனை சித்தர்களும் நாத்திகர்களே. ஏன்? நாத்திகம்தான் உண்மையான இறை தேடல். ஆஸ்திகம் என்பது வெறும் பொருள் சார்ந்த வாழ்க்கை. ஆஸ்தி இகம் ஆஸ்திகம், ந ஆஸ்தி இகம் நாஸ்திகம். ஆஸ்தி என்ன? ஆஸ்தி என்ன? மாடி மனை, கோடி பணம், வாகனம், தங்கம், வைரம், இதுதானே ஆஸ்தி. ஈகம் என்பது வாழ்க்கை முறை. அப்ப ஆஸ்திகம் என்று சொன்னால் பொருளை தேடுவதும், செல்வத்தை தேடுவதும், பயன்படுத்துவதும், பாதுகாப்பதும், சந்ததிக்கு பங்கு போட்டு தருவதும். இதுல எங்கே கடவுள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்? என்னங்க? ஆஸ்திகத்திலே இறைவன் எங்கே சம்பந்தப்பட்டிருக்கிறான் என்றால், போய் கேட்கிறோம் இல்ல, குடு குடுன்னு, அதுலதான் சம்பந்தப்பட்டிருக்கிறான். மற்றபடி வாழ்க்கை முறையிலே இறைவன் சம்பந்தப்படவில்லை. அப்ப எங்கே சம்பந்தப்பட்டான்? நான் ஆஸ்திகம், பொருள் சாராத வாழ்க்கை, உறவு சாராத வாழ்க்கை, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு போன வாழ்க்கை, சித்தர் வாழ்க்கை, அதான் நாத்திகம். இந்த இரண்டையும் இணைக்கின்ற பாலம் ஆன்மீகம். விலங்கிலிருந்து வித்தெடுத்து வந்திருக்கின்றோம். விலங்கு தன் மிதன மட்டத்தில் இருக்கும். இது முதல் படி.
இதுல இருந்து சற்றே நாம் உயர்வு பெறுவது தவத்தின் மூலமாக தன்னை அறிகின்ற பயிற்சியில இணைந்து கொள்கின்ற போது நம்முடைய மனித நேயத்தை உணர்கிறோம், மனித தன்மையை உணர்கின்றோம். மனம் இதனே மனிதன் என்ற சொல்லுக்கு உட்பொருளை அறிகிறோம். அடுத்தபடி என்னை போலவே 820 கோடி மக்கள் அனைவரையும் நேசிக்கின்ற போது மனித நேயம் உச்சம் தொடுகிறது. அது 3வது படி. அதிலிருந்து இன்னும் உயர்ந்து உலக மக்கள் மட்டுமா, எல்லா ஜீவன்களும் அவை மட்டுமா, பூமி முதல் பிரபஞ்சம் வரைக்கும் அனைத்து இயக்கங்களும், அதற்கு அப்பால் உள்ள இறைநிலை. அந்த இம் என்ற காந்த நிலை, காந்தத்திற்கு மூலமாகிய ஈர்ப்பு நிலை, அது உச்சம். அந்த உச்சத்தை தொட்டு சமுதாயத்துக்கு தொண்டாற்றுகின்ற போது அவர் ஞானி ஆகிறார், மகான் ஆகிறார். அப்ப 4 படித்தளங்கள். விலங்கினத்திலிருந்து உடல் எடுத்து வந்தது முதல் படி, மனிதனாக வாழ்வது 2வது படி, மனித நேயத்தில் உச்சம் தொடுவது 3வது படி, இறை உணர்ந்து தொண்டாற்றுவது 4வது படி. முதல் படியிலேயே தலைமுறையா வாழ்ந்து செத்து போனா இது சாக்கடை வாழ்க்கை அல்லவா? என்ன பெருமை இருக்குதுல? இந்த சாக்கடை வாழ்க்கையில என்ன பெருமை இருக்கு? உயரவே விரும்பாத மக்கள், வெறும் கோவில் சுத்தினாலே புண்ணியம் நினைக்கிற மக்கள் எப்படி உச்சம் தொடுவது? இப்படி மனிதன் உயர்வு பெற வேண்டும், இறை உணர்வு பெற வேண்டும், அறம் சார்ந்து வாழ வேண்டும். அப்பதான் உலகம் சொர்க்குலகமாக இருக்கும். மட்டுமல்ல, தனி மனித வாழ்க்கையில துன்பத்தின் சாயல் கூட விழாது. இன்பமே இயற்கையிலே எங்கும் எதிலும் எப்போதும் நிறைந்துள்ளது அனுபவத்திற்கு. இயற்கையின் படைப்பே இன்பம்தான், இன்பத்தை நோக்கிய பயணம்தான். துன்பத்தின் சாயல் கூட இயற்கையில கிடையாதுங்க. எங்க இருந்தது? விலங்கினத்திலே 5 வரைக்கும் இருந்தது, அவ்வளவுதான். ஏன் பரிணமித்தது? இதெல்லாம் துன்பங்கள். ஒன்று கொன்று வாழ்வது இறைநீதிக்கு ஏற்புடையது அல்ல, அன்பும் கருணைக்கு ஏற்புடையது அல்ல. எனவே அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு உயிர் வேண்டும். அப்படி வந்த உயிர் தானே மனிதன். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் அல்லவா மனிதன். எல்லாம் வல்ல எல்லாமே உள்ள மனிதனுக்கு இத்தனை பிரச்சனைகள் ஏன்? வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா. மனித ஜாத்தியின் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா. வேற என்ன காரணம் சொல்லுங்க? மனமன்று வேற என்ன காரணம்? ஒண்ணும் இல்லை. எல்லாம் மன நோயாளிகள் தான். 820 கோடி மக்களும் மனநோயாளிகளே. விலக்கு பெற்றோர் யார்? சில பேர் மட்டும். இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டவர்கள், ஆசை வலையை அறுத்து விட்டவர்கள், போதும் என்ற மனநிறை பெற்றவர்கள், இவங்க மட்டுமே விதிவிலக்கு. மற்றவங்க எல்லாரும் மனநோயாளிகள் தான். இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கை தத்துவத்தை உள்வைத்து உருவாக்கப்பட்டதுதான் ஆலயம். சரி, ஆகம விதி இப்படி வந்துட்டுமா? 3வது அமைப்பு யார் என்றால் வியாபார கோவில்கள். எது வியாபார கோவில்? இந்த போக்குவரத்துக்கு இடையூறாக நடு ரோட்ல வைக்கிறான் பாருங்க, 8க்கு 8, 10க்கு 10. இவை எல்லாம் வியாபாரத்தனமான கோவில்கள்.
இந்த பக்கம் அந்த பக்கம் 10 அடி இடம் வேணும்னு வச்சுங்களேன், நல்ல மார்க்கெட் பிளேஸ், கடையை நீட்டி வைக்கணும். என்ன பண்றது, நடு ரோட்ல ஒரு கோயிலை கட்டு, அதுக்கு ஒன்றும் லைசன்ஸ் எல்லாம் வாங்க விடுறதில்லை. வீட்டு மனைக்குன்னு பட்டா பிரிச்சு அதுக்குள்ள வீடு கட்டுறதுக்கு லைசன்ஸ் வாங்கணும். ஆனா நடு ரோட்ல கோயில் வைக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்க விடுறதில்லை, கட்டிடலாம். அப்புறம் யார் அங்க பார்க் பண்ண போறாங்க, வண்டி நிறுத்துவாங்களே தவிர யாராவது அந்த பக்கம் போக முடியுமா? அப்போ இந்த பக்கம் 10 அடி அந்த பக்கம் 10 அடி இலவசமாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இதெல்லாம் வியாபார கோவில்கள். இதுல ஒரு பயனும் கிடையாது, ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத ஒரு இடம். இதெல்லாம் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. கோவில் என்ற வார்த்தைக்கு அருகதையற்ற கட்டிடங்கள். இவற்றை இடிப்பதில புண்ணியம் உண்டே தவிர பாவம் கிடையாது. என்ன புண்ணியம்? டிராபிக் ஜாம் இல்லாம போலாம் இல்ல, அது ஒரு நன்மை தானே. இப்படி இந்த 3 வகையான திருத்தலங்கள், அடுத்து பூசை புனஸ்காரங்கள், அதை பற்றி அடுத்த அமர்வில் சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி பாராட்டி என்ற உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்குளமுடன், வாழ்குளமுடன், வாழ்க வையகம். நன்றிகள் ஐயா. வழக்கம் போல் மிகவும் அற்புதமான சிந்தனை ஐயா. இதில் என்ன சொல்லி சொன்னால், ஐயா ஆரம்பிக்கும் போது ஆதிகால மனிதன் தொடங்கினார். அருமையான உதாரணம் என்னென்னு சொன்னால், அவன் ஆதிகால மனிதன் கல்லை உறைஞ்சினது வந்து நெருப்பு வர ஒன்று இல்லை, ஏதோ உறைஞ்சி படைக்கு நெருப்பு வந்துட்டுது. அவன் அதை வச்சு தனக்கு அபார சக்தி இருக்குன்னு சொல்லி மக்களை ஏற்பாட்ட தொடங்கினான். அவனிலிருந்து தொடங்கி இன்று வரைக்கும் எத்தனையோ மாற்றங்கள், அதாவது வந்து அவன் சந்ததி தான் இப்போ கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வந்து நீங்கள் எல்லோரும் இதில் விதிவிலக்கு இல்லை, கட்டாயம் இப்படி நாட்கள்கிட்ட அம்பிட்டு இருப்பீர், நோ டவுட் அபவுட் இட். என்னென்னு சொன்னால், எனக்கு ஐயா சொன்ன உடனே எனக்கு சிந்தனையெல்லாம் வேறு எங்கே போயிட்டுது. இடைக்கிறதா என்னென்னு சொன்னால், நான் அந்த ஏமாத்து பாட்டது எல்லாத்தையும் கடந்து மனதில் வர தாங்கிட்டுது. என்று சொன்னால், நாங்கள் அந்த கிராமத்தில் இருந்து சிட்டிக்கு வந்த நாங்கள், அதில் இருந்து எவ்வளவோ மாற்றங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த சமுதாயத்தில் சரி, வேலைத்தளங்களில் சரி, ஆலயங்களில் சரி, எங்கே போனாலும் இதே போல் கட்டாயம் சந்திச்சிருப்பீர்கள். அப்போ எனக்கு ஒரு மனத்தில் ஒரு சின்ன தோன்றுச்சு என்ன சொல்லிச்சுன்னா, ஐயாவின் சின்ன உரையெல்லாம் அந்த காலத்தில் கேட்டிருந்தால் எவ்வளோ விஷயத்துலையும் தப்பியிருப்பான் அப்படின்னு உட்காந்து வந்தது. அப்படி வரும்பொழுது ஐயா சொன்னார் என்று சொன்னால், இந்த திருட்டு உலகத்திலே நம்ம காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்றால் வேதாத்திரியத்தை ஒரு 10-15 நிமிடம் நாள்தோறும் படித்தாலே போதும் என்ற மாதிரி கதை சொன்னார். என்னுடைய சிந்தனையில் எப்படின்னு சொன்னால், ஐயா இன்றைக்கு 121வது இந்த குருவின் குரல். இதுக்கு முதல் வாழ்வியல் அதுலேயும் கணக்க சொல்லிட்டார். இவ்வளோத்தையும் முறையாக படித்தாலே இவ்வளோ விஷயத்துலேருந்து நாங்கள் மேம்பட்டுடுவோம், தப்பிவிடுவோம். ஆனால் கொஞ்சம் லேட்டான ஐயா, ஆனாலும் பரவாயில்லை. அன்பர்கள், உங்களுடைய இன்றைக்கு ஐயா சில பேர் வந்துட்டார்கள், உங்களுடைய சொல்லலாம், சிறைச்சலாம் ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க பேசும்போது ஒரு இடத்துல வந்து களவு புலன்கள் சொன்னீங்க. கள்ளப்புலன். வாட் இஸ் கள்ளப்புலன்? திருட்டுத்தனமான கள்ளத்தனம்னா திருட்டுத்தனம். ஓ, பட் கள்ள புலன்கள்னா அதாவது இந்த புலன்கள் நம்ம ஏமாற்றுறது இல்லையா? ஓ, புலனே வந்து இட் வில் ஓகே சீட்டிங். ஆக்சுவலா புலன்கள் சீட்டிங் பண்றது இல்ல, மனம் புலன்கள் வழியாக நம்ம ஏமாற்றுகிறது. புலன் தனியா வேலை செய்ய முடியாது இல்லையா? மனம் உள்ள போனத்தான புலன் வேலை செய்யும். ஓகே, திருட்டு என்னன்னு சொல்றோம் அது மாதிரியா? ஆமா. அதே மனம் திரும்பி ஆன்மீகத்து வருகின்ற போது இதே புலன்களை கலங்கரை விளக்கு போல பயன்படுகிறது. எக்ஸலண்ட் ஐயா. தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு வழிகாட்டுகின்ற கலங்கரை விளக்கு போல இந்த வாழ்க்கையின் நோக்கம் என்ன என்று வழிகாட்டுகின்ற இந்த புலன். ஏன்னா புலஞ்சில்லைன்னா ஒண்ணுமே இல்லையே, கண்கள் தெரியலன்னா எப்படி நம்ம வாழ முடியும்? So ultimately we have to decide that only this pulangal is getting spoiled by mind.
எக்ஸலண்ட் ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி அருமையா ஐயா, இருந்தது, வாழ்க முடியும். அருமையா இருந்தது. இட்ஸ் அ குட் ஸ்பீச். நல்ல நிம்மதியா தூங்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க முடியும். தேங்க்யூ ஐயா, வாழ்க வளமுடன். இங்கதான் இருக்கீங்களா? ஆமா ஆமா, we are leaving on 28th of August. ஆஹா, 28th. நாங்க முன்னாடி ஒரு வாரம் 19th கிளம்புறோம். ஓஹோ, 28th August via கொச்சின் வேலி. நாங்க 19th ஆகஸ்ட். வாழ்க வளமுடன் ஐயா, பார்க்கலாம், கோயம்புத்தூர்ல பார்க்கலாம். பார்க்கலாம் ஐயா, வாழ்க முடியும். வாழ்க வளமுடன். அடுத்த ராதா ராஜேந்திரன் அன்மியூட் பண்ணிவிட்டு கதைங்க. ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வாழ்க வளமுடன். முடியும். கேக்குதுமா? வாழ்க முடியும். வாழ்க வளமுடன் ஐயா. எனக்கு ரொம்ப அருமையான சிந்தனை. நிறைய பாயிண்ட்ஸ் நான் ஏற்கனவே நிறைய டாபிக்ல கேட்டிருக்கேன். உங்களோட இந்த தாட் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூட தாட், ரொம்ப ப்ராக்டிக்கலான தாட். எனக்கு ஒரே ஒரு விளக்கம் தேவை ஐயா. அதாவது இப்ப நிறைய கோவில்கள் சித்தர்கள் சமாதியோட கட்டியிருக்காங்கங்கிறாங்க. ஆனா இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த சித்தர்கள் சமாதி எங்க இருக்குன்னே தெரியல. அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. எக்ஸப்ட் ஃபியூ பிளேசஸ் லைக் இப்ப பழனி, அப்புறம் மருதமலை எடுத்தா மட்டும் தனியாங்கத்துல இருக்கு. பட் ராமேஸ்வரம், அப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், மதுரை எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க அந்த சித்தர்கள் சமாதி எங்க இருக்குன்னே தெரியல. சோ இப்போ என்னுடைய விளக்கம் என்ன தேவைன்னு, ஏற்கனவே இப்ப நீங்க அந்த சித்தர்கள் எப்படி ஜீவ சமாதி ஆனாங்கன்னா, அந்த உயிராற்றலை உடலுக்குள்ள சோர விட்டு அப்படியே புலன்களை எல்லாம் அடக்கி அப்படியே ஆயிட்டாங்க. அப்ப அவர்களுடைய மனம் எல்லாம் அடங்கி போச்சுன்னா, அப்ப அங்க வைப்ரேஷன் நார்மலா இப்ப நம்ம மகரிஷியுடைய வைப்ரேஷன் மான்காந்தத்துல பரவி இருக்கிற மாதிரி தானே அதுவும் இருக்கும். இல்ல அங்க அந்த கோயில்கள்ல அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷலா இருக்குமா? அப்புறம் அதை ஏன் இன்னைக்கு இக்னோர் பண்ணிட்டாங்க? விவரம் தெரியாதுமா, விவரம் தெரியாது. ரெண்டாவது, இப்ப எல்லா கோயில்கள்லயும் அந்த மாதிரி இருக்குங்களாயா? இப்ப இதுல கூட நம்ம கபாலீஸ்வரர் கோயில் எடுத்துட்டோம்னா அங்க கூட அந்த வாயிலார் நாயனார்னு ஒருத்தர் இருக்காருன்றாங்க, இருந்தாரு சித்தர் மாதிரி அப்படின்றாங்க. அதாவது சித்தர் நிறைய பேர் இருந்தாலும் கூட புகழ்பெற்ற சித்தர் 18 பேர் தாம்மா. அந்த 18 திருத்தலங்கள் ஒரு லிஸ்ட் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பழனியில போகரோட சமாதி வெளிப்படையாகவே சுத்தி வணங்குற மாதிரி வச்சிருக்கிறாங்க. திருப்பதியில நான் போகும்போது கேட்டேன், யாருமே அதை பத்தியே ஒரு ஐடியா இல்லை அப்படின்ட்டாங்க. கடைசியில எங்க இருந்ததுன்னு சொன்னா அந்த மூலவருக்கு கீழேயே இருக்காரு திருப்பதி பாலாஜியுடைய அங்க அந்த மெயின் டேட்டுக்கு கீழேயே சித்தருடைய ஜீவசமாதி இருக்கு. அதே போல ஒவ்வொரு ஸ்தலங்களும் அவன் சொல்லலைன்னா கூட அந்த ஆலயம் முழுவதுமே அந்த களம் இருக்குமா, களம் இருக்கும். ஏன்னா அவங்க என்ன அவங்க மறப்பட இல்லையா? அவங்கதான் எல்லாத்தையும் மனதையும் அடக்கிதான் உள்ள விட்டுட்டாங்க. அப்ப கூட ஒவ்வொரு நம்ம மகரிஷியுடைய வாழ்ந்த மாதிரி தான் இருக்குமா? இல்ல, அவங்க என்ன சித்தர் என்ன செய்திருக்காங்கன்னா, அந்த ஜீவசமாதி அடைந்த போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையை ஒட்டி, இப்போ திருப்பதி எடுத்தீங்கன்னா, நான் ஒரு முறை கொங்கணர் ஏமாந்தான் தலைப்புல பேசினேன். கேட்டிருக்கீங்களா? அப்புறம் எப்படி கேட்டாங்க, ஏன்னா கொங்கணர் என்ன நினைச்சு ஜீவசமாதி அடைந்தாருன்னா, மக்களுக்கு வறுமை இருக்கிற போது எதுவுமே மேல சிந்தனை வராது, பசி வராது. அப்போ ஓரளவு பொருள் துறை நிறைவேற்ற விட்டா அவங்க மனசு ஆன்மீகத்தை தேடுவார்கள் அப்படின்ட்டு எண்ணத்துலதான் பொருளுக்கென்றே அவர் அங்க ஜீவசமாதி அடைந்தார். ஸோ திருப்பதி போயிட்டு வந்தா பொருள் துறையில் ஒரு மாற்றம் பெரும்பாலான மக்களுக்கு வரும். அப்படி ஒரு ஆற்றல் களம் இங்க இருக்கு. ஆனா அப்படி பணத்துல செல்வத்துக்கு யாராவது திரும்ப ஆன்மீகத்துக்கு வந்தாங்கன்னு பார்த்தா யாருமே இல்லை. தொடர்ந்து இன்னும் நிறைய பணம் வேணும்னு தான் சுத்திட்டு இருக்காங்களே. ஐயா, அது சித்தருக்கே தெரியணும் இல்லைங்கய்யா? உண்மையில பொருள்ங்கிறது ஒண்ணு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இல்லையே? அது ஏன்னா அந்த காலகட்டத்துல அவ்வளவு வசதி இல்லாத ஒரு காலம் தானம்மா. சோ இப்ப நம்ம தான் பணத்துக்கு அடிமையாகி வந்திருக்கிறோம். ஐயா, வறுமை போறதுக்கு மட்டும் பொருள் கிடைச்சா போறோம்னு நினைச்சா பரவாயில்ல, இது தேவைக்கு அதிகமாவும் பொருள். ஆமா, இப்ப நான் சொன்ன பாரு, மந்திரிகள் பங்கு கொடுக்குற அளவுக்கு பொருள் கேக்குறாங்க. மந்திரிகள எத்தனை கோடி வச்சிருக்கிறாங்க, யாருக்காக கொடுக்குறாங்களா என்ன? சரி, அட்லீஸ்ட் இனிமேலா சம்பாதிக்கிற இருக்கிறாங்களா? அதுவும் கிடையாது.
தொடர்ந்து வானமே இல்லைன்னு மக்களை ஏமாத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்படி கொங்கலர் எதிர்பார்த்து ஏமாந்து போனார் அப்படின்னு சொல்லி அந்த கருத்து பேசினேன். அது போல ஒவ்வொரு, ஏன்னா வைத்தீஸ்வரன் கோயில் எடுத்துங்களேன், நம்ம உடல் வியாதின்னா அது குணமாகுன்றக்கா வைத்தீஸ்வரன் கோவில் இப்படி ஒவ்வொரு திருத்தலம் வச்சிருக்கிறாங்க. அந்த திருத்தலம் போற போது நமக்கு மைண்ட் நல்லா செட் ஆகுதுமா. மைண்ட் வந்து ஒரு அலை பாயாம ஒரு நிலைக்கு வருவதற்கு ஈஸியான ஒரு அலைக்களம் இருக்கு சித்தருடைய திருத்தலங்களில. அப்ப அதை தேடி போக வேண்டாம், பக்கத்துல இருந்தா பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இப்ப வைத்தீஸ்வரன் கோயில் எங்க இருக்கு? தஞ்சாவூர் பக்கத்துலயா? அதுக்கும் நம்ம மைண்ட வந்து அவங்க ஃப்ரீக்வன்சியோட செட் பண்ணாதானே செட் ஆகும் இல்லையா? லாபம் எடுத்தவர்கள் தான் பயன்படுத்திக்க முடியும். நீங்க ஆலய வழிபாடே வந்து தவம் எடுத்தவர்களுக்கு தான் நல்ல பலன் தரும். தவம் எடுக்காதவங்களுக்கு வெறும் சடங்கு தான், அவங்க சுத்திட்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஒரு மாற்றம் இருக்காது. தவம் செய்தாதான் அந்த சப்ளர் எனர்ஜி வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். அந்த அந்த பிரகாரம் சுற்றுவது அப்படிங்கிறது கூட நம்ம அந்த வைப்ரேஷனை ஈர்த்துக்கிறதுக்கு தானே. ஆமா, அதுக்கு தானே அந்த சடங்கு கூட. ஆமா. ஆரம் என்றால் வட்டம், பிரணவம் என்ன காந்த ஆற்றல். அப்ப அந்த மூலவர் கர்ப்பகத்தில் இருக்கிறாங்க இல்லையா, சுத்தி வரும்போது பிரகாரம் அப்படின்றோம். பிரதட்சணம். அதே போல அந்த மண்டபம் அங்க உட்கார்ந்து தவம் பண்ற போது அது ஆற்றல் களம், பிரகாரம். இந்த ஆற்றிலே அந்த தண்ணியில கலக்கிற போது தீர்த்தமாகுது, அந்த நைவேத்தியத்துல கலக்கிற போது பிரசாதமாகுது. சோ அந்த பிரம்மம், அந்த சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. அந்த பிரம்மம் இரையாற்றல் என்பதுதான் அந்த பிரம்மம் அப்படின்றது. அந்த சொல்லி அந்த 2 எழுத்துக்களை வந்து அந்த தெய்வீக சக்தியை குறிப்பிடுவதுதான். அதனால்தான் பிரகாரம், பிரதட்சணம், பிரதோஷம், பிரசாதம், இதெல்லாம் எல்லா வழிபாட்டு சொற்களிலேயும் அந்த அப்படின்ற சொல் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் வந்து இறைவனை குறிக்கக்கூடிய ஆற்றல், தெய்வ காந்தத்தை குறிக்கக்கூடிய ஆற்றல் செல். அதாவது தமிழ்ல பரம்ங்கிறது இதுல அதேதான். அப்புறங்கய்யா, இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த நம்மளா இப்ப ஏற்படுத்தக்கூடிய கோயில்கள் இதெல்லாம் வந்து பழங்காலத்துல ஏற்படுத்தினது, ஆகம விதிப்படி கட்டினாங்க, வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நல்லா அக்யூமுலேட் ஆச்சு. அதுக்கு இப்ப நம்ம வந்து கும்பாபிஷேகம் எல்லாம் பண்றோம். அப்போ அது ஒண்ணு வந்து ஒரு கொஸ்டின் வந்து, கும்பாபிஷேகம் பண்றதுனால அந்த ஆற்றல் இது பண்ண முடியுமா, இல்ல அது பண்ணாட்டாலுமே அந்த ஆற்றல் இருக்குமா? ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப வந்து கோயில்களுக்கு மக்கள் போறதுனால அந்த வைப்ரேஷன் அதிகமாதா? இப்ப போகாத பழங்கால கோயில்கள் எவ்வளவோ மக்கள் போகாத இருக்கு, அங்கேயும் அந்த வைப்ரேஷன் இருக்குமா? அப்புறம் இப்ப நம்ம கட்டுறோம் இப்ப கோயில்கள்ல நிறைய பேர் வர்றவங்க வந்து அவங்க வேண்டுதல் சுயம் என்ன சொல்றது, சுயலாபத்துக்காக நிறைய பேர் வேண்டிட்டு வராங்க. பட் இருந்தாலும் அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வரும்போது அதனால சில கோயில்கள் வந்து வைப்ரேஷனா இருக்குமா? அங்க வந்து வர்றதுனால நல்லது நடக்குமா? நம்ம கிரியேட் பண்ண கோயில் தான், ஒரு 10 வருஷம் ஓல்டு, 20 years ஓல்டு. ஆமாங்க. 3 கேள்வி. முதல் கேள்வி வந்து, இந்த கோயில் போவதனால ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருமான்னு கேட்டீங்க இல்லையா, அது முதல் கேள்வி. அதாவது கும்பாபிஷேகம் பண்ணதுனால முன்னாடி இருக்கிற அந்த வைப்ரேஷனை கொண்டு வர முடியுமா? அதாவது கோயில் வந்து ஒவ்வொரு கேள்வி வச்சுக்கலாமா. கும்பாபிஷேகம் செய்யற போது ஆற்றல்கள் அதிகமாகும். அது வந்து இன்றைய புரோகிதர்களை விட அந்த கால புரோகிதர்கள் எல்லாம் கொஞ்சம் தரமானவர்களாக இருந்தாங்க. அவங்க வந்து பணத்துக்காக புரோகிதம் பண்ணலை. அது கோவில் காரியம் சொன்னா அவங்க மனமோந்து வந்து பிரியா செய்வாங்களே தவிர தட்சணையில வாங்க மாட்டாங்க. அதாவது அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை போன்றவர்களான் அப்படி இருந்த பிராமணர்கள். அவங்க வந்து ஒரு குழுவா வந்து லட்சார்ச்சனை, கோடி அர்ச்சனை இப்படிலாம் செய்து அந்த விக்கிரகத்துக்கு அந்த கீழே வைப்பாங்க பாருங்க, செப்பு தகடு, அந்த தகட்டு மேல அந்த ஆற்றலை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஆற்றலை எனர்ஜைஸ்ட் பண்ணி அதை வந்து இந்த விக்கிரகத்துக்கு அடியில வச்சு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்வாங்க. இப்போ வரக்கூடியவங்கெல்லாம் ஒரு ஃபீஸ் பேசிட்டு தான் வர்றாங்க. இதுக்கு இவ்வளவு பேர் இவ்வளவு காசு ஆகணும்னு வாங்கிட்டு தான் வராங்க.
பொருள் வயப்பட்டுடைய மன அலைகள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்ற போது பவர் கம்மியாகும். பெர்ஃபெக்ட்யா, அதுதான் நான் யோசிச்சேன். கரெக்ட். அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு அந்த சாங்டிட்டி இருக்கிறது இல்ல, வராது. கரெக்ட். வராது. ரெண்டாவது, மக்கள் வருகின்ற போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் எடுத்துக்கிட்டாலும், இன்னொரு வகையில பாத்தீங்கன்னா ஆசை, கோபம், கவலை எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன். ஓகே. அப்ப நீங்க பல பக்தர்கள் வந்து எல்லாரும் ஆசையே எனக்கு இது வேணும் அதுவும் கேட்கிற போது அங்க நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதிகமா கொடுக்குறாங்க. ஓகே. அப்ப என்ன ஆகுது, இந்த கும்பாபிஷேகம் பண்ணி வந்த ஆற்றல் களம் இத்தனை பேர் தினமும் வந்து கேட்கிற போது அது நியூட்ரலைஸ் ஆகி நெகட்டிவா போயிடும். அப்ப என்ன ஆகுது, நம்ம மாதிரி ஒருத்தர் போய் அங்க உட்கார்ற போது மனசே செட் ஆகாது. செட் ஆகுது. கோயிலுக்கு போயிட்டு வந்தா டயர்டா தான் இருக்கு. செட் ஆகாது. இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த நோக்கமே அடிபட்டு போச்சு இல்லைங்களா? அப்புறம் இன்னொரு கேள்வி எது கேட்டீங்கம்மா? அதுதான் கேட்டேங்க. இப்ப உருவாகக்கூடிய கோயில்கள்லயும் இந்த மாதிரி மக்கள் இல்ல, நான் என்ன கேட்டேன்னா பழைய கோயில்கள்ல இப்ப மக்களே போகல அப்படின்னா கூட அந்த வைப்ரேஷன் இருக்குமா? ஆமா, ஏன்னா நாம போகலன்னா அங்க பூஜை புனஸ்காரம் ஒழுங்கு நடக்கிறது இல்லம்மா. அப்போ அவங்க கும்பாபிஷேகம் நடத்த மாட்டாங்க. அது எல்லாமே பாழ்ந்த கட்டிடங்கள் மாதிரி ஆகி போயிடுது. சில கோயில் பார்த்திருக்கேன், தஞ்சாவூர் பக்கம், கும்பகோணம் பக்கம் போயிருக்கேன். சிதிலம் அடைஞ்சு பாவமா இருப்பார் அந்த குருக்கள். அவர் ஒருத்தரே உட்கார்ந்து ஏதோ ஒரு தெய்வ காரியம் சொல்லி ஏதோ பாவமா பண்ணிட்டு இருப்பாரு. அத வந்து மக்களும் வந்து எப்படி துணி கடை வந்து பெரிய கடையில் தான் நல்லதுன்னு போறாங்களோ அதே மாதிரி கோவிலையும் அப்படிதான் பாக்குறாங்க. எங்க கூட்டம் இருக்கோ அது பவர்ஃபுல் கோவில், கூட்டம் இல்லைன்னா அந்த கோவில்ல தெய்வத்துக்கு பவர் இல்லைன்னு தெய்வத்தையே பிரிச்சு பாக்குறாங்க இல்லைங்களா? அது பவர் உள்ள சாமி, இது பவர் இல்லாத சாமி, கடவுளையே ரெண்டா பிரிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, இங்க யாரும் போறதும் இல்லை, மெயின்டெனன்ஸுக்கும் பண்றதுக்கு வசதி இல்லை, அரசாங்கமும் அதை வந்து டேக் ஓவர் பண்றது இல்லை. அப்போ ஒரு காலத்தில் நல்ல சிறப்பா இருந்த கோவில் எல்லாமே சிதிலம் அடைஞ்சு போகுது. நாலு பேர் இதுல போயிட்டு இதுல எனக்கு இது நடந்ததுன்னு ஒரு யூடியூப்ல வீடியோ போட்ட உடனே ஓடிடுவாங்க. உடனே வந்துருவாங்க. இப்போ திருவண்ணாமலைக்கு ரஜினி போயிட்டு வந்தோடனே கிரிவலம் கூட்டம் சேர்ந்த மாதிரி யாரோ செலிபிரிட்டி போயிட்டு வந்துட்டா வச்சுக்கங்களேன், உடனே மக்கள் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. நல்ல விளக்கம் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கள் ஐயா. இந்த எனக்கு கேள்வி ஒன்று வந்தது. இப்ப சுவாமி தரிசனம் பண்றது வந்து இப்ப அந்த செலவடிச்ச அந்த சிலை செய்த பிறகு வந்து அதுக்கு பஞ்சபூதங்களால முதல் அபிஷேகம் செய்து பஞ்சபூதங்களை உருவாக்கி பிறகு மந்திரம் எல்லாம் சொல்லி பிறகு மந்திரம் யந்திர தகடு எல்லாம் வச்சு செய்யறாங்க. அதெல்லாம் ஓகே, எல்லாத்துலயும் பஞ்சபூதம் தான் முக்கியமாகுது. ஆனா அந்த அக்னிய சாட்சியா வச்சு எல்லாம் நடக்கிறது உண்டு. நாங்களும் விளக்கு அதெல்லாம் கொளுத்தி அதை தன் ப்ரே பண்றோம் கூட லைட்டை. இதுக்கு மேல வந்து இந்த யாகம் வளர்க்கும் போதையா அந்த யாகங்களுக்கு எல்லா விதமான அந்த சமித்துக்கள் விதமான மரக்கண்ட கிளை எல்லாம் போட்டு அதுக்கு மந்திரம் எல்லாம் சொல்லி செய்யறாங்க. ஓகே. ஆனா அந்த வஸ்திர தானம் என்று சொல்லி அந்த உடுப்பெல்லாம் போட்டு அதுல அக்னிவானு கொண்டு கொடுக்குறாங்களே, அதுக்கெல்லாம் என்ன சிக்னிபிகன்ஸா இருக்கக்கூடும்? குருக்களுக்கு ட்ரெஸ் வேணும் இல்ல, அது ரெண்டாவது இதுல நெருப்பிலே போடுவாங்க. அது அது பட்டு துணியில போய் நெருப்புல போடுவாங்க. அதெல்லாம் பின்னாடி வந்தது தானுங்க, இதெல்லாம் கூட்டிக்கிட்டது. அதாவது ஆக்சுவலா வந்து நீங்க ஜோதி ஹோம அக்னின்றது எல்லாமே பாத்தீங்கன்னா வள்ளல் பெருமான் என்ன சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைம்பார். அப்ப ஜோதி என்பது வெளிச்சமா இல்ல இறைவன் வெளிச்சமா இருக்கிறானா அப்படின்னா, எப்படி வந்து ஒரு இப்போ இருட்டு நேரம் கையில விளக்கு எடுத்துட்டு போனோம்னா பாதையில கூடி மேடு பள்ளங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியுது. அதே போல அறிவின் விளக்கு இருந்ததுன்னு சொன்னா வாழ்க்கையில் சந்திக்கின்ற இன்ப துன்பங்களுக்கு காரணம் தெரியும்.
அப்ப அறிவு நமக்கு இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்களை அறிவுக்கு எட்ட வைக்கிறது, மனதுக்கு எட்ட வைக்கிறது. அதனால் எப்படி பருப்பொருள் விளக்கு பாதுகாப்பை தருகிறதோ அதே போல மறைப்பொருள் விளக்காகிய இறை உணர்வு நமக்கு வாழ்க்கையில இன்ப துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெருக்கி தரும். எனவே அந்த அறிவை வெளிச்சமாக ஜோதி வழிபட்டார்களே தவிர இறைவன் ஜோதிமயம் அல்ல. ஓ, அப்ப அறிவு தெளிவாவதுதான் அந்த பிரைட்னஸ் பண்ண மாதிரி லைட் அதுக்குத்தான் விளக்கு. நீங்க எந்த மதமாக இருந்தாலும் விளக்கு நிச்சயமாக வழிபாட்டில் இருக்கும். ஆமா ஐயா, ஆமா. ஏன்னா அது அறிவு சுடர். அறிவு சுடர். ஓகே. ஏண்டா நாங்க தெய்வம் கூட இருட்டு என்று தானே படிச்சு கொண்டிருக்கோம். ஆமா, ஏன்னா கருவறை இருட்டா தானே இருக்குது. ஆமா. அந்த இருட்டறைக்குள்ள ஒரு தொங்கு விளக்கில லேசான வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்கு இருக்கு. ஓ, அறிவு தெளிவடைவது. ஓகே. ஐயா, இந்த அக்னியில போடுறதுக்கு ஒரு இது சொல்லலாமாங்கய்யா? சொல்லுமா. அது ஆக்சுவலா ஒரு பற்றற்ற நிலை தானே. அதாவது தங்கமா இருந்தாலும் பட்டா இருந்தாலும் எந்த உணவுப் பொருட்களா இருந்தாலும் எல்லாமே அக்னியில போடும்போது பஸ்மமாக போகுது. சோ அது ஒரு சிம்பாலிக்கா உணர்த்துறதுக்காக அதனால இது மேலெல்லாம் பற்று வைக்காதீங்க அப்படின்னு அதாவது இந்த ஒரு ருத்ரத்துல கூட வரும்ல, எல்லாமே யஜ்ஞேன கல்பதாம், அப்புறம் கடைசியில ஆத்மா யஜ்ஞேன கல்பதாம், யஜ்ஞோ யஜ்ஞேன கல்பதாம்னு வரும். எல்லாமே அல்டிமேட்டா பஸ்மமாக போறது, எல்லாமே அழியக்கூடியது அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்த்துறதுக்காக கூட அந்த மாதிரி சிம்பாலிக்கா அது சடங்கு இருக்கலாம். ஏன்னா அது வந்து சடங்கு ஏற்படுத்துற போது அது வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன தங்கம் யாரும் போடுறது இல்ல, காசு போடுவாங்க, வெள்ளி காசு. இந்த வெள்ளி காசோட நம்ம அரசாங்கம் அடிச்ச காசு போடுறாங்க. அங்க போடுவாங்க. அது பஸ்ஸமான உடனே அதை எடுத்துருவாங்க, அவ்வளவுதான். அது ஃபுல்லா பஸ்ஸும் ஆகாது, கடைசியில மிச்சம். ஆமா, எப்படி தங்கம் மிச்சமாகும் இல்லையா, தங்கம் அழியாது. அவ்வளவுதான். ஐயா, அந்த நிலையற்ற வாழ்க்கையை உணர்த்துறதுக்கு தானே அந்த விபூதி பூசுறாங்க இந்த பஸ்மத்துமார்ல. ஆனாலும் சிலர் இப்ப சின்ன குழந்தை பிறந்த உடனே அந்த விபூதி போட்டா உனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது சிலர் அதை கொஞ்சம் தவறா இல்லை, அதை கொஞ்சம் குறை சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அதை வளரக்கூட விடாம உடனே நிலை இல்லாத உணர்த்துறேன்னு சொல்லி விபூதியை பூசுறாங்களே என்று சொல்லி ஒரு கருத்தொண்டு ஐயாவோட காதுபட கேட்டேன். அது கொஞ்சம் இதா இருந்தது. அது குழந்தைகளுக்கு தேவையே இல்லை, ஏன்னா குழந்தையும் தெய்வமும் ஒன்று. அதனால இது விபூதி பூசுவது நீங்க சொன்னது மாதிரி வாழ்க்கையை நிலையற்றது, இதுக்குள்ள போய் எதுக்காக இந்த பாவத்தை செய்துட்டு இருப்பானே அப்படின்ற ஒரு எச்சரிக்கைக்காகத்தான், காலையிலேயே நினைவுபடுத்துவதற்காகத்தான் சாம்பலாகி போகின்ற உடம்பு இருப்பது பொய் போவது மெய் என்று நினைஞ்சு ஒருத்தருக்கும் தீங்கதல் நினையாதே, பருத்து தோன்றி நம்மதென்று நாம் இருக்க, நாய் நரிகள் பேய் கழுகு தம்மதென்று தாம் இருக்கும் தான் வாழ்க்கை. சோ இந்த நிலையாமையை மனசுல வச்சுக்கிட்டு சொன்னாக்க பாவம் பண்றதுக்கு மனசு இடம் கொடுக்காது. அதுக்காக காலையில திருநீர் அணிவது அப்படின்றது ஒரு சடங்கு. அது பேரே பண்ணல, திருநீரு. நீரு என்றால் பற்றற்ற நிலை. வள்ளுவர் சொல்றாரு, நீற்றார் பெருமை சொல்றாரு இல்லையா. அது நீர் என்றால் பற்றற்ற நிலை. அப்ப அதுக்கு மதிப்பு கொடுத்து திருநீரு, பற்றற்ற நிலை. அது சமயத்துல திருவாகி இறைவனை பற்றிக்கொள் அப்படின்றதும் அர்த்தம் இருக்கு. நன்றி நன்றி. மைதிலி தீன தயாளர், நீங்க அன்புடன் வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. ஒவ்வொரு நாள் நான் அட்டன் பண்ண முடியுதுங்க ஐயா. இங்க இந்த கிளாஸ் 6:30 முடியுதா, அதுக்கப்புறம் நானும் உள்ள ஜாயின் பண்ண நீங்க ஐயா. என்னது கேட்கறேன்னா, இந்த இது யூஸ்வலாவே நான் சின்ன வயசுல இருந்து எது பண்ணாலும் ஏன்னு கேட்கறக்கு, இது எதுக்கு அபிஷேகம் அப்படின்னானு. ஆனா திருப்பதிக்கு போயிருந்தப்போ கொஞ்சம் நிறைய சித்தரோட இதுதான் எனக்கு காட்சி அந்த நிறைய கிடைக்கும். அதே மாதிரி கொங்கனர் நான் இப்ப பெருமாள் மேல பார்த்து அதெல்லாம் இருக்க மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் பாதம் கீழே தான், அது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். எல்லாரும் உங்களை ஜருகண்டி தள்ளிடுறாங்க இல்லையா. ஆனா என்னை மட்டும் ஒரு அம்மா தள்ளி அப்படியே நிக்க வச்சிட்டாங்க. 10 minutes இருந்தேன். அதாவது என்னோட வந்தவங்க எல்லாம் தள்ளி போயிட்டு எனக்காக வெயிட்டிங் வெளியில. அப்புறம் நான் அவங்க கேட்டாங்க, எப்படி மாதிரி இது ஒரே அதிசயமா இருக்கு,
சரி, ம். இது ஒண்ணு நடந்தது. நம்ம ம். வெள்ளியங்கிரி இது இருக்கும். அந்த ஈஷா இதுக்கு போறதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல. உங்களுக்கு தெரியும் ஆமா. வெள்ளீஸ்வரர். ம். வெள்ளியங்கிரி அப்பர் இதுல போயிட்டு நான் அந்த போட்டோலாம் பார்த்தது கிடையாது. சைன் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துட்டு கண்ணு மூடிது அவ்வளவுதாங்க. அப்படியே ம். இரும்பு தோறமா அந்த இதுவா அந்த உள்ளு அது சாம்பலும் அப்படியே இதோட அந்த ம். உரைச்சது. எனக்கு சிலுத்து நான் கொஞ்சம் உட்காந்து போகணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் தட்டி எழுதுனாலும் போயிட்டேன். வெளியே வந்த ம். பிறகு அப்புறம் பார்த்தா போட்டோ. ம். என்னோட ஒரு கும்பல் ஆஷிப் போனாரு. ஜோசியை தான் ஆஷிப் போனாரு அந்த இதுக்கெல்லாம். அப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட வந்து எவ்ரி இயர் வந்து அந்த அவருடைய குரு பூஜை இது எனக்கு வருது. வந்த ம். பிறகு நான் ம். அப்ப இதை பார்த்து எப்ப பார்த்தாலும் பேப்பர்லயே வரீங்க ஒரு போட்டோ வரதான் நான் வச்சுக்க மாட்டேனான்னு பேசினேன். அவ்வளவுதாங்க ஐயா. நெக்ஸ்ட் ம். இயருக்கு போட்டோ வந்துருச்சுங்க ஐயா. எப்படிங்க ம். இதெல்லாம் சாத்தியம் ஆகுது? நான் ஆகும். எப்பவுமே எந்த கோயில்ல போய் நின்னு எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்டதே கிடையாது. ஈவன் பேரன் வந்து ஆர்டிசம் தான். எதுவும் எல்லாம் உனக்கு தெரியும் என்ன நடத்தியா அது அவ்வளவுதான் மகிழ்ச்சியா எடுத்துக்கிறேன். உலக மக்கள் மன அமைதி நிறைவும் மகிழ்ச்சியாக இவ்வளவு இந்த ஒண்ணு தவிர நான் ஒண்ணுமே கேட்கறது இல்லைங்க. அது எனக்கு அது பை ஹேபிட்டே வந்துருச்சு. இப்படிதான் ப்ரொமோஷன் வரணும் ஓ, இவரு இப்படி அந்த மாதிரி நான் கேட்டதே இல்லைங்க. வாழ்க வளமுடன். நாம நீங்க எதுவும் கேட்கலன்னு இறைவன் தன்னை தருவான். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நன்றி. வாழ்க வளமுடன். நீங்க சீக்கிரம் வரீங்கன்னு சந்தோஷம். நீங்க அக்டோபர் தான் ஒரு பேர் சொன்னீங்க இது ஆமாம், இல்ல இப்போ ஆகஸ்ட்லயே வரும். ப்ரீபோன் பண்ணிட்டீங்க. ஆமா சரி. ஆமா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த கவிதா கோவிந்தராஜ், நீங்க கையெழுத்துனீங்க. கவிதா கோவிந்தராஜ். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்மா, சொல்லுங்கள். ஐயா. அதாவது வைப்ரேஷனுக்கு ருத்ர மந்திரம் படிக்கிறதுனாலயும் கோயில்ல வந்து வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அலங்காரம் அபிஷேகத்தினாலயும் வைப்ரேஷன் இருக்குல்ல. ம்ஹும். அலங்கார விஷயம் பத்தி அடுத்த வாரம் பேசுவோம். வழிபாட்டு முறை வருகின்றப்ப சொல்றேன். சரிங்க. ம். சரிங்க. அதுக்குதான் சரி. சரி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா வளர்வன் ஐயா. சொல்லுங்க ஐயா. இது ஐயா கேள்வி ஒன்றுமில்ல, ஒரு சின்ன ஒரு அனுபவ பகிர்வு. ஏன்னா ம். ஐயா கேள்வி கேட்டாருன்னு சொல்லி சொன்னா அந்த திருநூறு புசுரத்தை பற்றி ம்ஹும். நிலையாமையை விளங்கப்படுத்துவார்கள். அதாவது வந்து காலையில் எழும்பி திருநூறு பூசும்போது ம். வாழ்க்கையை நிலை அப்படி ஒரு என்னுடைய ஒரு சந்தேகம் என்னன்னு சொல்லி சொன்னால் ம். எல்லாரும் காலையில் எழும்பிதான் எல்லாரும் திருநூறு திருநூறு பூசுகிறார்கள். ம். யாராவது திருநூறு பூசும் போது வாழ்க்கை நிலையா ஆற்றுதுன்னு சொல்லி யோசிச்சது உண்டாண்டு ஒரு கேள்வி ஒன்று சொல்லி இதுக்கு ஏன் வந்ததுன்னு சொல்லி சொன்னால் ம். எத்தனையோ இடங்களாக திருமணம் பூசிட்டு காலையில் எழுப்பினால் திருமணம் பூசித்தான் நடத்தவே இல்லை. ஆனால் அந்த அந்த சிந்தனை வார இல்லை. திருமண பூஜைக்கு அடுத்து என்ன செய்ய வேணும் அதுதான் சிந்தனை வேறு. ம். அது மாதிரி இந்த சின்ன குழந்தைகளுக்கு வந்து இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் வந்து அவளுக்கு எத்தனை ஒரு வயசு கூட ஆக இல்லை. மகள் என்ன சொல்லணும்னு சொன்னால் அவளுமே கொண்டு சாமி அடிக்கிறவர்கள் திருமண பூசுவாள். சரி. ம். அப்போ என்னென்று கேட்டால் அவள் சொல்வாள் இல்லை அந்த சாமி கும்பிட்றதுக்கு இப்போதான் பழக்கப்படுத்திடுவாங்கன்னு சொல்லி ம். அந்த ஒரு சிந்தனை ஒரு மாதிரி. அப்போ அந்த நாங்கள் அப்படி நான் கவனித்து பார்த்துருக்கேன். அப்படி நான் எங்கள்கிட்ட இன்னொரு தடவை செய்த நான் சின்ன பேரனுக்கு காலையில் அவரை கொண்டு கையில் வச்சுக்கொண்டு சாமி கும்பிட்றது. அப்போ ம். நம்ம சின்ன குழந்தைக்கு என்ன விளங்குவோன்னு சொல்லி ம். சிந்தனை என்று சொன்னால் விளங்கிச்சுதோ விளங்க இல்லையோ அதை ம். பார்த்து 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 கொண்டு போக அவை என்கின்ற மனதில் ஒரு படிவம் கொண்டு வரும். ம். இப்போ பார்த்தா அப்படின்னு சொல்லி சொன்னால் அது இயற்கையாகவே அவன் காலையில் விழுந்து தானாகவே போய் அதில் ஒரு திருமண பூசி அப்படி. அப்போ என்ன சொன்னால் இதுகளை ம். நாங்கள் இந்த வகையிலேருந்து பழக்கப்படுத்தணும் அவைக்கு இந்த ஆத்மீய ம். மற்றமே. ம். ம். சரியா ஐயா? சரிதாங்க ஐயா. அதாவது பழக்கங்கள் எதுவுமே இதுல வந்து நல்ல பழக்கம் தானே. திருநீர் இடுவது அதான் குழந்தைக்கு பூசுறதுனால ஒன்றும் பெரிய இது கிடையாது. அதுல அதாவது தத்துவம் புரியலன்னாலும் அந்த தொடுகின்ற போது உணர்வு இருக்கும் இல்லையா குழந்தைக்கு, இல்ல? அப்ப அது ஒரு பிளஸ் பாயிண்ட் தானே. அடுத்தையா தேவையில்லை இருந்தாலும் கூட ஒரு சின்ன ஒரு பதிவு, அவ்வளவுதான். அடுத்தையா வளரும் போது அதுக்கான விளக்கம் சொல்லி அதை பயணம் வச்சிடலாம். அடுத்தையா ஒரு நான் உங்களை வழக்கமாக இருந்துட்டு ஒரு ஒரு பர்சனல் கொஸ்டின் ஒன்று கேட்பேன். அதுபோல் ஒரு பர்சனல் கொஸ்டின் சொன்னால் நீங்கள் தொடங்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்கிற சில சமயத்தில்
இவ்வளவு ஆழமாகவே அந்த உதாரணங்களை கண்டுபிடிக்கிறீங்கன்னு சொல்லி, அதாவது இந்த ம். ஆதிகாலம் வந்து அருமையான சிந்தனை ஐயா. ஆதிகால மனித அதாவது வந்து இந்த மனிதனுக்கு ஏமாற்ற குணம் வந்து அந்த ஆதி காலத்திலே தொடங்கிட்டு அது அது நல்ல ஒரு உதாரணம் ஐயா. எப்படி சொன்னா அந்த நெருப்பை அவனை உறைஞ்சும் போது அது எனக்கு இன்னும், ஆனா நீங்க அதை வடிவா கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த எங்கேயோ படிச்சேன் நினைக்கிறேன். அருமையான உதாரணம் ஐயா. நல்ல வடிவா கொண்டு அதை வச்சு சிந்திச்சு பார்த்து கொண்டு போகும்போது ஐயா, ம். இப்ப அந்த ஆதிகால மனிதன் வந்து அவன் வந்து என்ன ஆடை இல்லாம இருந்திருப்பான், இல்லாட்டி இலகுலியில ஆடையா கட்டி கொண்டு இருந்திருப்பான். ம். இன்றைக்கு அழகாக கோட்டுலாம் போட்டு அழகாக உடையெல்லாம் கொடுத்துக்கொண்டு அதுக்குள்ளே அந்த ஆதிகால மனிதன் தான் உள்ளுக்கு இருக்கிறான். மனிதன் இல்ல, விலங்கு தான் உள்ள இருக்குது. ஆமா ஐயா, அதுதான் ஐயா. மனிதன் இருந்தா கூட பரவாயில்ல. ஆமா ஐயா. நான் என்ன சொல்லுவேன்னா, மனிதன் முதலில் விலங்காகட்டும் அப்படிம்பேன். ஏன்னா விலங்கு வந்து தேவையில்லாம இன்னொரு ஜீவனை கொள்ளாது ஆமா ஐயா. இல்லையா? அப்போ ஒரு மனிதன் பசிக்காக இன்னொருத்தர் திருடுனான்னு சொன்னா பரவாயில்ல. ஆனா எதுக்காக இவ்வளவு திருட்டு, கொள்ளை, லஞ்சம், ஊழல் எல்லாம் பண்றான்? இது விலங்கு பண்ணலையே அல்லவா? ஆனா ஐயா, அதுல இன்னொன்று ஐயா பார்த்தேன் ஐயா, என்னன்னு சொன்னா அப்படியே ஒரு சமூகத்துல வாழும் பொழுது ம். மக்கள் அதுல அதை சிந்திச்சு அதை ரிசர்ச் பண்ண கிராஜுவலா நாங்களும் அப்படி மாறிக்கொண்ட வர மாதிரியோ அதுவும் தெரியாது ஐயா. என்று சொன்னா சிந்திக்க மாற்றம் வரும் இல்லைங்கய்யா? ஆமையா. இப்ப என்ன சொன்னா இப்ப பாருங்க, இப்ப வந்து ஒரு 10 திருடர்களை நீங்க சந்திச்சு எல்லாம் ஏமாற்றப்பட்டுட்டு ஒரு ம். 11வது நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு மனிதன்கிட்ட போகும்பொழுது எங்களுக்கு அவனும் அப்படியானவன் சிந்தனை தான் பரத்துறாங்க. ம். ம். அப்ப இப்படி 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 பல பேர் அப்படி இருக்கும் பொழுது மாறி மாறி ஒரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எல்லாம் ஒரு குழப்பமா போயிடும் ஐயா. ஒரு சமூகத்துல வாழும் பொழுது அப்ப மனிதன் வந்து மற்றவனே ஒரு சக மனிதனை நம்புறதுக்கு சிந்திச்சுத்தான் நம்ப பார்க்கணுமே தவிர டக்குன்னு சொல்லி நம்பவோ இல்லாட்டி ஏதோ செய்ய முடியாது இல்லவே ஐயா. அது சமுதாய வாழ்க்கை சிக்கல் தானுங்கய்யா. ஆமையா, அதான் ஐயா சொல்றேன் ஐயா. அதனால என்ன பண்றோம்னா தேவைகளை குறைச்சிக்கிறோம். ஆமையா, அதான் ஐயா. ரைட். தேவை குறைச்சிட்டோம்னா இவங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து நமக்கு குறைஞ்சு போயிடும். உண்மை ஐயா, அதான் ஐயா. அந்த கான்டாக்ட், தட்ஸ் ரைட். உண்மையா. ஆமா. ஏன்னா இப்போ போன வச்சுக்க நான் வீட்டுல எல்லாம் அந்த கொஞ்சம் மராமத்து வேலை பண்ணவன் இருக்கு. நீ போனா யாரை பிடிச்சி என்ன லேபர் கொடுத்து என்ன பண்ணி எப்படி வாங்குறதுன்னு இப்பவே நமக்கு பயமா இருக்கு. ஆமையா, ஆமையா. ஏன்னா பணத்தை வாங்குறதுலே குறியா இருக்காங்களே தவிர சின்சியாரிட்டி அண்ட் ஹார்ட் ஒர்க்கிங்கிறது இல்லை. அது குறிப்பா கீழ்த்தட்டு வேலையை செய்யறவங்க எல்லாம் 100க்கு எங்கேயோ 1-2 பேர் தான் சின்சியரா இருக்கிறாங்க. பெரும்பாலும் வந்து எல்லாருமே வந்து எவ்வளவு புடுங்க முடியும்ன்றதுலயே குறிப்பா இருக்கிறாங்க. அது என்ன பண்றதுங்கய்யா, சமுதாயம் அப்படித்தான் இருக்கும். சரி, நம்ம என்ன கொண்டுட்டா போறோம். ஐயா வாழ்க வளமுடன். இப்ப தனாயா சொன்னதை வச்சுக்கொண்டு யோசிச்சு பார்த்தா, இப்ப குழந்தை பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்களுக்கு ஞான மார்க்கத்தை விளங்கப்படுத்த முடியாது. அதனால பக்தி மார்க்கத்திலேயே அவங்கள அந்த அந்த இறைவுணர்வை உருவாக்கி வளர்ப்பதுதான் சரியா இருக்கும். வியூதியை பூசுறதோ என்னவோ. ஆனா நாங்க ஞான மார்க்கத்தை படிக்கும் போது அதை நாங்க உணர்ந்து கொள்ளலாம். அந்த நிலை இல்லாதன்மை உணர்த்துறதுக்கு தான் அந்த விபூதி பூசுறாங்க அப்படி சொல்றாங்கன்னு சரிதான் ஐயா. இல்ல அது மட்டும் இல்லைங்கய்யா, மாற்றங்கள் வந்து கெட்டது வந்து சீக்கிரமா வந்து ஒட்டிடும். இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம வந்து ஒரு குழந்தைய வந்து பிஸ்கட்டு சாக்லேட் கொடுக்காம வளர்க்குறோம் வச்சுக்கோங்க வீட்டுல. தாய்ப்பால் பிறகு ஏதோ சூப்பு ஜூஸ் இப்படியே கொடுத்து பசும்பால் கூட அவாய்ட் பண்ணி கூட வளர்த்துடலாம். சரிங்களா? ஒரு 4 வயசுல அது ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிற போது பக்கத்து குழந்தை வந்து பிஸ்கட்டு டாஃபி சாப்பிட்டேன்னு சொன்னா இதுக்கு ஒண்ணு கொடுத்தாங்கன்னாக்க உடனே நமக்கு அது மாதிரி ஒண்ணு வேணும் கேட்கும். அப்போ இது வரைக்கும் நம்ம வளர்த்து வந்த அந்த பியூரிட்டி வந்து ஒரு நாள்லயே மாறி போகுது பாருங்க. அதே போல 14 வயசு கடந்து 15 வயசு வர்ற போது டக்குன்னு குழந்தைகள் வந்து கவர்ச்சியில வந்துடுறாங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே சமுதாயத்துல வந்து ஒரு ரிஸ்கி சொசைட்டிங்க. ஸோ இதெல்லாம் தான் அரசாங்கத்தினுடைய கடமை. இப்ப மக்களுக்கு என்னன்னா, அரசியல் அப்படின்னா எப்படி இருக்குன்னு மக்களுக்கும் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. எது நல்ல அரசியல் கேட்டா இலவசமா கொடுக்குறவனா நல்ல அரசியல் அப்படிம்பாங்க.
அந்த அளவு தான் மக்கள் இப்ப இருக்கிறாங்களே தவிர அரசாங்கத்துடைய கடமை என்னன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கும் தெரியாது, அரசியல்வாதிகளுக்கும் தெரியாது. ஆமா எப்படி ஐயா. ம், சமுதாயம் நல்லா இருக்கும் பாருங்கய்யா. ம், ம், ம். ஹெவி ரிஸ்கி லைஃப் இன்னைக்கு வந்து. அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குழந்தைகளை பெத்துட்டு வளர்க்கறத விட பயங்கர டென்ஷனா இருப்பாங்க பெற்றோர்கள். இது என்னாகும் எப்பாகும் நடக்க முடியாத அளவுக்கு ஒரு வெரி டேஞ்சரஸ் சுச்சுவேஷன். உண்மைதான் ஐயா. ம், ம். இந்த நெருப்பில் நடக்கிற மாதிரி தான் நெருப்பு நடக்கிற பிள்ளைகளை மாதிரி தான். வளர்க்கறது கூட. ஆமா, நாம பாசம் வச்சு பற்று வச்சு வளர்த்துறோம். அந்த குழந்தைக்கு லைஃப் வந்து திசை மாறும் போது எவ்வளவு வருத்தம் ஏற்படுன்றத வந்து மக்கள் யோசிக்க மாட்டேன்றாங்க. யாருக்கோ நடந்தது நமக்கு என்ன, காசு கொடுத்தா ஓட்டு போட்டுலான்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. உண்மைதான் ஐயா. ம். ஸோ நல்லதை தேர்வு செய்து நமக்கு மட்டுமல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு நல்ல ஒரு அரசியல்வாதிகள் இருந்தா தான் முடியும் அப்படின்ற ஒரு கருத்து பரவலா இல்லை. ம், ம், என்னவோ ம், நடக்குதுங்க. ம், ம், ம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகளை நிறைவு செய்வோம். அதற்கு முன் ஐயாவுக்கு ஒரு அனைவருமா சேர்ந்து ஒரு வாழ்த்து கூறுவோம். முன்னிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரின் உடல் நலம், மனவளம், பொருளாதாரம், அவரின் அன்பு குடும்பம், அவரின் வேதாத்திரிய தொண்டு,